तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगणम् शिष्टतापूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तम् सत्वस्थं श्रीवराहं यदि परमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजौ त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृतिः दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं चरन्तीं सरस्वतीं संस्कृत कामधेनु त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयं मणिनूपुरसिंचितानां गोते त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणौ नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुधीशरशिरसिद्धमद्या हयन्ती सोच्छिष्टायां स्रजनिगलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूययेवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியமும் இசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடமா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. கனைத்திளம் கத்தருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நச்சல் வந்தங்காய் பனித்தலை வீடனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திற்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேனோ நம்பாவாய். திருநாள் பாட்டு, அதனால இன்னி பாட்டு சேவிக்கிறதுக்காக சேவிச்சது. கவலைப்பட வேண்டாம், நேத்தி பாட்டு சொல்லுவேன். சிவபதியான பகவான் திவ்யமான அனுகிரகத்தினால மார்கழி மகோத்சவம் அப்படிங்கிறதுல நீ 12வது திருநன்னாளாக கனைத்திலம் கற்றெருமை பாசுரம் நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் 11வது பாசுரம் கற்று கலவை கனங்கள் பலகரந்து அப்படிங்கிற பாசுரத்தினுடைய அனுபவம் இன்னைக்கு. ஆண்டாள்
ஆச்சரியமாக ஒவ்வொரு தோழிகளாக எழுப்பிண்டு வரக்கூடிய கிரமத்தில் நோற்று சுவர்க்கம் பூகின்ற அம்மனாய் அப்படின்னு அம்மனாய் அப்படின்னு கூப்பிட்டு, நீ தலைவியே, நீ எழுந்துக்க வேண்டாமா? தலைவிங்கிறவள் எல்லாரும் எழுப்பிட்டு கூட வர வேண்டாமா? நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே, பகவத் அனுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாயேன்னு எழுப்பினான். அதுல நோற்றே சுவர்க்கம் பூகின்ற அம்மனாய், நோற்றே சுவர்க்கம் பூகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதால் அப்படிங்கிற பாசுரத்துல கடைசியில முடிக்கும் பொழுது தேற்றமாய் வந்து திரவேலோ ரெம்பாவாய்னு முடிச்சா. அப்ப தேற்றமாய் வந்து திற அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானத்தை நம்ம அங்க அனுபவிச்சோம், அதுல நிறுத்திருக்கோம். தேற்றமாய் வந்து திறன்னு வியாக்கியானத்துல சொல்றா, தாரை வருவது போல் வாராதே அப்படின்னு வியாக்கியானத்துல அனுபவிக்கிறார். தாரை எப்படி வந்தா அப்படின்னா, ராமன் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஆஞ்சநேயன் என்ற பெரிய ஒரு சக்கியம் நட்பு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்ரீவனுக்கு ஏற்பட்டதான கஷ்டத்தெல்லாம் ஆஞ்சநேயன், திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயன் ராமன் இடத்துல சொல்றார். ராமன் அவனுடைய குறையை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னார். அது பிரகாரம் ஒரே ஒரு பானத்தினால பாரியை வதம் பண்ணி கிஷ்கிந்தையான ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு முடிசூட்டி வச்சுட்டார் இளைய பெருமாள் மூலமாக. அதே மாதிரி அங்கதன், பாலியினுடைய பிள்ளை அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகமும் செய்து வச்சுட்டார். செய்து வச்சுட்டு ராமனை அவ சேவிக்கிறச்சே சக்கரவர்த்தி திருமகனான ராமன் சொல்றார், அவர் நாட்டுக்குள்ள நகரத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டார் விரதமா இருக்கிறதுனால. அதனால அவர் குகையில தான் இருக்கார். அவரை அவரிடத்துல தெரிவிக்கும் பொழுது ராமன் சொல்ற, நீ இத்தனை நாளா மனைவியை பிரிஞ்சுட்டு இருந்திருக்க, நாட்டு ராஜ்யத்தை சுகத்தெல்லாம் விட்டுட்டு இருந்திருக்க, ஆகையினால நீ இப்போ மாரி காலமாகவும் இருக்கு, மழை காலமாக இருக்கு, அதனால நீ 4 மாதத்துக்கு கழிச்சு வா, நாம போய் சீதையை தேடக்கூடிய வழியை பார்த்து நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு வானராள்லாம் நீ சொன்ன பிரகாரம் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்கிறார். சந்தோஷத்தினால ராமபிரான் இவ்வளவு நாள் எழுந்து தவிச்சுட்டு இருந்தானே அப்படிங்கிறதுக்காக திருப்பி போயிட்டதான தன்னுடைய ராஜ்யம் எல்லாம் கிடைச்ச உடனே அந்த ராஜ சுகத்திலே எல்லாத்தையும் மறந்துட்டான். அதனால அவனுக்கு அந்த ராஜபோகத்துல இருந்து இத்தனை நாள் தவிச்சுன்றதுனால அந்த ராஜபோகத்துல என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லாத்தையும் மறந்துட்டான். சயன கிரகத்தை விட்டு வெளியில வரல. ஆஞ்சநேயன் யோஜனை பண்ணிட்டே இருக்கார், சயன கிரகத்தை விட்டு வெளியில வரலையே. ஏற்கனவே ருமைன்னு ஒரு மனைவி இருக்கா சுக்ரீவனுக்கு, அந்த மனைவியும் தான் சேர்த்துதான் வாலி பிடிங்கன்னுட்டான். எல்லாத்தையும் திருப்பி மீட்டு கொடுக்கிறார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவளுடைய வானராளுடைய கிரமம் என்னன்னா, வானராள்ல யாராவது ஒரு மனைவி, அதாவது வானரன் போயிட்டான்னா அவளுடைய மனைவிய தம்பியோ அவனுடைய சகோதரனோ அவளோட இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதே கிரமத்துல வாலியுடைய தம்பி சுக்ரீவன், அதனால சுக்ரீவனோட இருந்துட்டு இருக்கா தாரை. ஏற்கனவே அவனுடைய மனைவி ருமை இருந்துட்டு இருக்கா. இப்படி போக போக்கியங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான். தெரியல, ஆஞ்சநேயன் அவர் வெளியில வர சமயத்துல ஞாபகப்படுத்துறார். உடனே ஆமா நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், நான் இப்ப என்ன பண்றது அப்படின்லாம் கேட்கிறார். உடனே உத்தரவு கொடுக்கிறார். ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு, 4 மாசம் ஆயிடுச்சுன்னு உடனே எல்லா வாழ்நாளும் இங்க வரணும், 15 நாளுக்குள்ள இங்க வரணும். எந்த தேசத்துல எந்த மலையில எந்த காட்டுல இருந்தாலும் வர வேண்டியது. 16வது நாள் வந்தா அவளுக்கு சிறைச்சேரும், அவள் தலையை எடுத்துடுவேன் அப்படின்னு ஆணை பிறப்பிச்சுட்டு மறுபடியும் சேன கிரகத்துக்கு போயிட்டார். ஆஞ்சநேயன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். இங்க ராமன் மழையிலும் வெயிலையும் குளிரிலையும் தவிச்சுட்டு இருக்கான் சக்கரவர்த்தி திருமகன். அப்போ இளைய பெருமாள் இடத்துல கேட்கிறான் ராமன், பத்தியா லக்ஷ்மணா, அவனுக்கு ராஜ்யத்தை இழந்து மனைவியை இழந்து நாட்டை இழந்து சுகத்தை இழந்திருக்கான்னு நான் அவனுக்கு எல்லா உபகாரமும் பண்ணினேன். அவன் முதல்ல கேட்கும் பொழுது, நீ எனக்கு இந்த உபகாரம் எல்லாம் பண்ணினீன்னா நான் உனக்கு சீதையை தேடுறதுக்கு உபகாரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தான். அவன் என்ன பண்ண போறான்னு எதிர்பார்க்காம நான் எல்லாம் திருப்பி மீட்டு தரேன்னு நான் சொன்னேன்.
இப்படி ஒரு தர்மத்துக்கு ஒரு தர்மமா நான் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவன் என்ன அலட்சியப்படுத்துறான் பத்தியா, வரலையே இன்னும் வரல பத்தியா, நான் வந்து கையாலாகாதவன் நினைச்சுட்டான் போல இருக்கு அப்படின்னு இளைய பெருமாள் இடத்துல வருத்தப்பட, இளைய பெருமாள்கிட்ட சொல்லி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். இளைய பெருமாள் சீரிண்டு போவார். என்ன, அவர் ஆதிசேஷனுடைய அம்சம், அதனால சீரிண்டு போவார். இளைய பெருமாள் லக்ஷ்மணன் கிளம்பிட்டார். கிளம்பி போய் அங்க அந்த இடத்துக்கு கிருஷ்ணிந்தா ராஜ்யத்துக்கு அந்த கோட்டை வாசலுக்கு போன உடனே தனுசு, தன்னுடைய தனுசு இருக்கு இல்லையா, அந்த தனுசுனால ஒரு அந்த நான் ஏற்றி ஒரு டங்காரம் பண்றார். அந்த டங்காரத்தினால எல்லாரும் பயந்து போறா, சர்வலோகமும் கிடுகிடுக்கிறது. இளைய பெருமாளுடைய கோபத்தினால சுக்ரீவன் நடுங்கிறா, சயன கிரகத்திலேருந்து வெளியில வந்துட்டான். என்ன சப்தம், என்ன சப்தம்? இப்ப நாங்க இருக்கிறவாள் எல்லாம் சொல்றா, இளைய பெருமாள் கோபத்தோட வந்திருக்காரு, அவன் போக பயந்துட்டு நம்ம போனா என்ன பண்ணுவானோ தெரியாது அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயனை கூப்பிட்டு கேட்கிறார். உடனே ஆஞ்சநேயன் சொல்றேன், நீ அபராதம் பண்ணிட்டப்பா, நான் எத்தனை தடவை சொன்னேன், நம்முடைய அயோத்தி குமாரர்களை நம்ம வந்து குளிர்லையும் மழையிலையும் அவளை வருத்திட்டு இப்ப போய் அவர் கோபப்படுறாரே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா என்ன பண்றது, நீ அபராதம் பண்ணிருக்கேங்கிறது நிச்சயம், நீ தப்பு பண்ணிட்ட. எனக்கு ஒரு சூக்ஷ்மம் தெரியும், அயோத்தி குமாரர்கள்லாம் நீ திருவடியில விழுந்துட்டீங்கன்னா அவன் மனசு குளிர்ந்துருவா, அதனால போய் திருவடியில விழுந்துடு அப்படின்னு உபாயம் சொல்லி கொடுக்குறேன்னு நம்முடைய ஆஞ்சநேயன். ஏன்னா அப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கானா. கிருதாபராதஸ்ய ஹிதே நான்யத் பஸ்யாமி அகம் க்ஷமமூ, கிருதாபராதஸ்ய ஹிதே நான்யத் பஸ்யாமி அகம் க்ஷமம். கிருத அபராதஸ்ய, நீ அபராதம் பண்ணிட்டு அவன் திருவடியில விடு. நீ என்ன பண்ண தெரியுமா, அஞ்சலி பண்ண போறோம், அவன் மன்னிச்சிருவான். அந்தரேன அஞ்சலிம் பத்வா, அந்தரேன அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத். அஞ்சலி பண்ணிட்டீங்கன்னா அவன் பிரசாதத்தை கொடுத்துடுவான், அவன் அனுகிரகம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லித்தரார். அப்படியும் பயந்துட்டு தாரை அனுப்புறான். தாரை எப்படி போனா அப்படிங்கறத தான் இங்க சொல்றாரு வால்மீகி. ஏன்னா சயன கிரகத்துல இருந்து எழுந்துக்கிறா, எழுந்துட்டவ எப்படி போவா, புடவையெல்லாம் கலைஞ்சிருக்கு, அலங்காரம் எல்லாம் சரியில்லை, அது அவன் சுக்ரீவன் சொல்லிட்டானேங்கிறதுக்காக அப்படியே போறா. நம்ம போறோமே, ஒரு இளைய பெருமாள் இடத்துல போறோமே, ராமனுடைய தம்பியாச்சே அப்படின்னு நினைக்கல, இப்படி அலங்கோலமா போறமேன்னு நினைக்கல. வால்மீகி வேதனைப்படுறார் அப்படின்னு இங்க வால்மீகி ஸ்லோகம் சொல்றார். ஏன்னா அவள் ஏற்கனவே பெருமாள் ராமபிரான் தரிசனம் கொடுத்திருக்கார் தாரைக்கு. வாலி வதம் பொழுதே தாரைக்கு ஆச்சரியமான தனுஷோட கூட கோதண்ட பாணியா, கோதண்ட மண்டித கராத்து கமலாயதாட்சாத்து மார்த்தாண்ட வம்ச திலகாத்துன்னு சொல்லும்படியா ஆச்சரியமாக கோதண்டபாணியாக தரிசனம் கொடுத்திருக்கார் தாரைக்கு. ஏன்னா தாரையினுடைய தான பர்த்தாவை நாம கொன்னுட்டோமே, வதம் பண்ணிட்டோமே, அவளுக்கு ஆறுதலாக இருக்கட்டுமேன்னு அப்பதான் அவன் தோத்திரம் பண்றான். அப்படி தோத்திரம் பண்ணினான்னா எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகன், அவனுடையதான தம்பியாச்சே இளைய பெருமாள், அப்ப அவளிடத்துல எப்படி போகணும்னு தெரிய வேண்டாமா? ஆழ்வார்கள்லாம் பெருமாள் இடத்துல போனா மண்டி இடுறா இல்லையா, ஆஞ்சநேயனே சரணாகதி பண்ணு சொல்லி கொடுக்கிறார். அவன் அந்த இளைய பெருமாள் இடத்துல போய் நான் பண்ண அபராதத்துக்கு என்ன வந்து மன்னிச்சுடுன்னு கேளு. அவன் ராமன் இடத்துல அழைச்சிட்டு போவான். ராமன் இடத்துல சரணாகதி பண்ணிக்கோ, பர்துபாரியா சம்பந்தத்தோட இருங்கிறார் ஆஞ்சநேயன். பர்துபாரியா அப்படின்னா ஒரு பர்த்தா, கணவன். கணவன் சொல்லுவது எப்பொழுதுமே மனைவி எப்படி மீறுறது இல்லையோ, அந்த மாதிரி கணவன் போல பெருமாளை நினைச்சுக்கோ, நீ மனைவியாக இருந்து கிங்கரனாக கைங்கரியம் பண்ணின்று அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறாரோ ஆஞ்சநேயன். அப்ப ஆழ்வார்கள்லாம் எப்படி எல்லாம் அனுபவிக்கிறா. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சொல்ற, நான் இந்த மாதிரி பல்பிறவி பிறந்துட்டேன் என்னுடைய பாபத்தினால, இனிமே பிறக்கப்படாதுங்கிறதுக்காக பெருமாளே ஒரு இடத்துல நான் சரணாகதி பண்ணிக்கிறேன், என்னை நீ ஆட்கொள்ள வேணும்னு சரணாகதி பண்ற. நோற்றேன் பல்பிறவி, நோற்றேன் பல்பிறவி உன்னை காண்பதோர் ஆசையினால், ஏற்றேன் இப்பிறப்பே இடருற்றனன் எம்பெருமான். நோற்றேன் பல்பிறவி உன்னை
காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடருற்றனன் எம்பெருமான் கோல் தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ் வேங்கடவான் ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. நோற்றேன் பல்பிறவி, என்னுடைய பாவத்தினால எனக்கு பல பிறவி கிடைச்சது பிரபு. நான் இப்போ திருவடி வாரத்தில் நான் சரணடைஞ்சுட்டு எனக்கு பிறவி கொடுக்காதேன்னு இப்படிலாம் ஆழ்வார்கள்லாம் சரணாகதி பண்ணிக்கிறார் இல்லையா. சரி, இந்த தாரையானவள் எப்படி போனா அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். சா பிரஸ்கலந்தி மதவிக்வலாட்சி பிரளம்ப காஞ்சி குணஹேம சூத்ரா. சா பிரஸ்கலந்தி மதவிக்வலாட்சி பிரளம்ப காஞ்சி குணஹேம சூத்ரா. சலக்ஷணா லக்ஷ்மணம் சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்கயட்டி. ஜகாமதாரா நமிதாங்கயட்டி. சா பிரஸ்கலந்தி மதவிக்வலாட்சி. மத்தையா இருக்காளாம், மதுபானம்லாம் அவ சாப்பிடுறது உண்டு இல்லையா, அதனால மத்தையாக இருக்காளாம், மயக்கமா இருக்கான், புடவையெல்லாம் கலைஞ்சபடி இருக்கான், ஆபரணங்கள்லாம் எல்லாமே மாறி மாறி இருக்கான். அதோடு அப்படி எழுந்து வராளாம். சா பிரஸ்கலந்தி மதவிக்வலாட்சி பிரளம்ப காஞ்சி குண ஹேம சூத்ரா. இடுப்புல கொண்டிருக்கிற ஒட்டியானமானது இறங்கி கீழே விழுறதான், இறங்கி கீழே இருந்து காலை தடுக்கிறதாம். பிரளம்ப காஞ்சி குண ஹேம சூத்ரா. சலக்ஷணா லக்ஷ்மண சன்னிதானம். இப்படி ஒரு லக்ஷ்மணனுடைய சன்னிதானத்துக்கு இப்படி போறாரே, இப்படி போறாளே இவ அப்படின்னு வேதனைப்படுறார். எத்தனை வருஷமா, 14 வருஷம் வனத்துக்கு வந்துட்டார் ராமபிரான்னா ஊர்மலையை நினைக்காதபடி இளைய பெருமாள் கைங்கரியம் பண்றாரா பெருமாளுக்கு. அதனால இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவர் இடத்துல இப்படி ஒரு பயபக்தி இல்லாம இப்படி போறாளேன்னு வால்மீகி வேதனைப்படுறாள். அதனால இங்க சொல்றா, இப்படி போறவர் இடத்துல இப்படி போய் நின்றுட்டாருன்னா அவ என்ன பண்ணான்னா, இளைய பெருமாள் என்ன பண்ணா, இவளை பார்த்த உடனே மூஞ்சிய கூட பார்க்கலையா இளைய பெருமாள். தாமரை பதனம் சாயித்தே தது நெடும் தரையில் ஊன்றி. தாமரை பதனம் சாய்த்தே தது நெடும் தரையில் ஊன்றி மாமியர் குடிவின் வந்தான் ஆமென மைந்தன் நிற்ப. கம்பன் அனுபவிக்கிறான். தாமரை வதனம் சாய்த்து, ராமனுக்கோ இளைய பெருமாளுக்கோ தாமரை மாதிரி முகம் இருக்கும். அந்த வதனத்தை சாட்டி விட்டான், தலையை குடிஞ்சு விட்டான்னு அர்த்தம். தலையை குடிஞ்சு விட்டான். தனிநடும் அந்த கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தனுச பூமியில ஊனிட்டான். ஊடி தலையை குடிஞ்சு நிற்கிறான். அது எப்படி இருக்குன்னு அனுபவிக்கிறான் கம்பன். மாப்பிள்ளை மாமியார்ல ஒரு காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி மாமியார் இடத்துல மாப்பிள்ளை பேச மாட்டாராம். மாமியார் வந்துட்டா மாப்பிள்ளை தலையை குடிஞ்சு விட்டுருவாராம். அந்த மாதிரி மாமியர் குடிவின் வந்தால் ஆமென மைந்தன் நிற்ப. எப்படி அடகோடகமா மாப்பிள்ளை அப்படி தலையை குடிஞ்சுட்டு ஏழு எடுத்து பார்க்காம நிற்பானா, இப்ப இல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது. அப்படி நிற்கக்கூடியவனா அந்த மாதிரி இவன் மூஞ்சிய கூட பார்க்கலையா. இப்ப இங்க நமக்கு ரெலவெண்ட் போர்ஷன் என்னன்னா, தேற்றமாய் திரேன்னு ஆண்டாள் இங்கேருந்து பிரார்த்திச்சா, நாம வெளியில் நிற்கிறவாள் எல்லாம் பாகவதாள் இடத்துல நீ எப்படி வரணுமோ அந்த மாதிரி வா, அபச்சாரப்படும்படியா வந்துடாத அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கிற தோழியை எழுப்புறாள் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அனுபவம். இன்றைய பாசுரம் நேற்றைய அனுபவிக்க வேண்டிய பாசுரம் கற்றுக்கரவை. அந்த 11வது பாசுரத்துல உள்ள உறங்கின்றிருக்கக்கூடிய தோழிய எப்படி எழுப்புறான்னு செல்வ பெண்டாட்டி அப்படின்னு ஆண்டாள் எழுப்புறா. ஆண்டாள் குடிவினர்லாம் வெளியில இருக்கா, ஒவ்வொரு ஆத்திரியா ஒவ்வொரு கிரகத்திரியா ஒவ்வொரு தோழியை எழுப்பிட்டு வரா. அந்த கிரமத்துல செல்வ பெண்டாட்டின்னு அழைக்கிறா. குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்னு கூப்பிடுறா. 2 விஷயத்தை சொல்லி கூப்பிடுறா. அப்ப கோவலன்னா யாருன்னா கண்ணன். அந்த கண்ணனுக்கு பொற்கொடி போன்றவள் யாருன்னா இங்க உள்ள ஒருங்கின்றிருக்கவள் பொற்கொடி போலையும் அந்த பெண்மணி. அதனால அவளை அப்படி எழுப்புறா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த பாசுரத்துல. கற்று
கரவை கனங்கள் பல கரந்து கற்று கரவை கனங்கள் பல கரந்து செற்றார் தீரல் அழிய சென்று சேர்ந்து செய்யும். கற்று கரவை கனங்கள் பல கரந்து. கற்று கரவைன்னு ஏன் சொன்னார்னா, கற்றுக்கரவைக்கு என்ன அர்த்தம்னா கன்றுகளோடு, பசுமாடு கன்றுகளோடு கூடியதான பசுக்களுடைய கூட்டம் அப்படின்னு அர்த்தம். கன்று அது அப்படி ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், கன்றுகள்லாம் அந்த அந்த கூட்டத்திலேயே கிழ பசுமாடுங்கிறது கிடையாதான், எல்லாமே எவ்வளமா இருக்கான், கன்றுகளா இருக்கான். அதனால கன்றுகள் போல இருக்கக்கூடிய பசுக்கள், கன்றுகள் மாதிரி இருக்கு. ஆனா பசுமாடு அவ்வளவு எவ்வளவு தன்மையோட இருக்கு, பொலியோட இருக்கு, பால் அப்படி சுரக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தமா. அதனால கற்றுக்கறவை ஏன் பசுமாடுவுடன் சேர்ந்ததான கன்று கற்றுக்கறவைன்னு சொல்லணும்னு அப்படின்னா, நம்முடைய சாஸ்திரத்துல பசுமாடு பால் கறக்கிறது இல்லையோ, கன்றுகள் இல்லாம ஒரு பசுமாட்டிலிருந்து பாலை சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதனால ஆண்டாள் சொல்லும் பொழுதே கற்றுக்கறவை அப்படி இருக்கக்கூடிய பசுக்கள் தான் இந்த கோகுலத்துல இருக்கு. கற்றுக்கறவை கனங்கள் பலகரந்து அப்படிங்கிறார். சரி, கண்ணனுடைய கறக்கக்கூடிய பசுக்கு வயதான மாடே கிடையாதுன்னு சொல்றேன். எப்படி வயதான மாடு கிடையாது? அதுக்கு ஒரு திஷ்டாந்தம் சொல்றார். சரணாகதி நம்ம முக்கியம்னு சொல்றோம் இல்லையோ, நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லே நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன்னருளுக்கு இனிதான நிலையுகந்தேன், உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன். சரணாகதியில முக்கியம் ரெண்டு, ஆகிஞ்சின்னத்துவம் அனன்யகதித்துவம். கைமுதலற்ற தன்மை, மற்றொரு தெய்வத்துக்கு போகாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ரெண்டு முக்கியம். அப்படின்னு சரணாகதி செஞ்சு கொள்ளி. இந்த சரணாகதி பண்ணிட்ட வாழ்க்கை என்ன விசேஷமா, இந்த மனிதனான உடல், இந்த உடல் பிரிஞ்ச உடனே இந்த ஜீவன் பரமபதத்துக்கு போயிடுதுன்னா அச்சராதி மார்க்க வழியாட்டு போகும். அச்சராதி மார்க்கம் வழியா போறச்சே அங்க ஆச்சரியமான விரஜைன்னு ஒரு நதி இருக்கு. அந்த விரஜை நதியில ஸ்நானம் பண்ணிட்டு போன உடனே அதுக்கு அந்த சூக்ஷ்மமான சரீரமானது விலகி அப்ராகிருதமான திவ்ய திருமேனிய பகவான் கொடுப்பான். அப்ராகிருதம்னா என்ன, பிராகிருதம்னா என்ன? பிராகிருதம்ங்கிறது நம்ம போல இருக்கக்கூடிய உடம்பு. நமக்கு இப்ப பெருமாள் கொடுத்துருக்கானே இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. இத்தனை நாளி தான் உட்கார முடியும்னு, இத்தனை நாளி தான் கேட்க முடியும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தீர்த்து சாப்பிடணும், இத்தனை மணிக்கு இந்த காரியங்கள் பண்ணணுங்கிற ஒரு தர்மம் இருக்கு. தர்மத்துக்கு அனுகூலமா இருக்கு இந்த சரீரம். இந்த சரீரத்துக்கு பிராகிருதம். இதை ருச்சியான சரீரமா அப்படின்னா மாமிசத்தினால கலந்ததான சரீரம். இதுல ருச்சிக்கு ஒண்ணுமே வேலையே கிடையாது. ரத்தம் இருக்கு, சதை இதெல்லாமே சேர்ந்துதானே ஒரு பிண்டத்தை பண்ணி வச்சிருக்கோம். பெருமாளுடைய கிருப்பையில இந்த ஒரு மாமிசம் ருச்சி இல்லாத மாமிசம். இது பிராகிருத உடம்பு, பஞ்சபூதங்கள் உள்ள இருக்கு. பகவான் அந்தர்யாமியான பகவான் இயக்கின்னு இருக்கான். அப்ப இந்த உடம்புக்கு பிராகிருத உடம்பு, இதுக்கு ஒரு முடிவு உண்டு. இத்தனை காலம் செட்டி பண்றச்சேயே பகவான் ஒரு முடிவு பண்ணி தான் அனுப்புறான். இந்த இந்த தினத்துல இந்த ஜீவனானது பிறக்கணும். இந்த ஜீவன் பிறந்துட்ட ஜீவன் வித்தை எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ இந்த ஜீவனானது இவ்வளவு வித்தை தெரிஞ்சுப்பான். இந்த ஜீவனானது இந்த கொண்டு, இந்த வியாபாரத்தை கொண்டு, இந்த விஷயத்தை கொண்டு இந்த சம்பாதிப்பான். இத்தனை காலம் இந்த பூலோகத்தில் ஜீவிச்சிருப்பான், இந்த தேதிக்கு என்ன அடைவான் அப்படிங்கறத பகவான் எழுதிதான் அனுப்புறார். பிரம்மலிபின்னு பேர், பிரம்மலிபியில எழுதிதான் அனுப்புறார். அதனால அப்படி அந்த விரதியை தாண்டும் பொழுது சரணாகதர்களுக்கு, பிரபந்தர்களுக்கு அப்ராகிருதமான திவ்ய சரீரம். அப்ராகிருதம்னா என்னன்னா, நம்ம ரங்கநாதனை போல திவ்யமான திருமேனி, அற்புதமான திருமேனி, நித்திய யௌவன மூர்த்தி இல்லையா? எத்தனை யுகமா ரங்கநாதர் ரங்கநாதரை ஆராதிச்சுட்டு இருக்கா. பெருமாள் திவ்யமான திருமேனி மாறவே இல்லையே. அப்படி இருக்கக்கூடியதான அற்புதமான சாஸ்வதமான திருமேனி எப்படியோ அந்த மாதிரி நமக்கு ஒரு சரீரத்தை பெருமாள் கொடுக்கிறாராம் விரஜையிலேருந்து எழுந்துட்ட உடனே. அது என்னன்னா 25 அப்படின்னு சாஸ்திரம். 25 வயசு உள்ளதான ஒரு சரீரம், ஒரு தேகத்தை பெருமாள் கொடுக்கிறாராம். அதைத்தான் இங்க சொல்றா. இங்க ஒருத்தர் 90 வயசு இருந்து
பரமதிக்கிறார்னா அங்க போனவன 25 வயசு, சரணாகதி பண்ணிட்டதுனால அங்க போனா விரதியை தானவனு 25 வயசு. எப்படியோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பசுமாடுகள் வயதாயிடுத்துன்னா கிருஷ்ணனுடையதான ஸ்பர்சத்தினால, கிருஷ்ணனுடையதான வேணுகானத்தினால அந்த பசு மாதிரி அந்த வயதான பசு என்ன ஆயிடுதுதான் கன்று போல ஆயிடுறதுதான். அப்ப சின்ன கன்று மாதிரி ஆயிடுறதுதான். அப்படி இருக்கும் அந்த அந்த பசு. இப்ப கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தாலேங்கிறார். இன்னொரு திஷ்டாந்தம் மேற்கோள் எடுக்கிறார். தசரதன் என்ன பண்ணுவானா 60,000 வருஷம் கழிச்சு அவனுக்கு குழந்தை பிறந்தது. 4 குழந்தைகள் பிறந்தது. ரிஷிசிகரை கொண்டு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி பிறந்தது. அந்த ராமன் இடத்துல வெளியில எங்கேயாவது போயிட்டு வருவான், வேட்டைக்கு போயிட்டு வருவான், ராஜவீகமா ஏதாவது செய்யணும்னா அந்த அரசாங்க சம்பந்தமான வேலைக்கு போயிட்டு உள்ள வரும்பொழுது ராமனை பார்க்கச்சே அவனுக்கு சின்ன வயசு குமாரபாவம்ங்கிறார். குமாரபாவம்னா அவனோட துள்ளி விளையாடுற அளவுக்கு வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு பாவம் ஏற்பட்டு ராமனோட விளையாடுவான். அப்ப சாமானியமான வியாக்கியானத்தில் எழுதுறா, தரிசன மாத்திரத்தாலே குமாரனாக ஆகணும் எனில் ஸ்பர்ச மாத்திரத்தாலே இந்த கிழட்டு பசுக்கள் கன்று பசுக்களாக ஆவதற்கு தடை இல்லை அப்படின்னு எழுதினான். ஒரு ஸ்பர்ச தரிசன மாத்திரத்தாலே, தரிசனம்னா பார்க்கறது, தரிசனம் நம்ம பார்க்கறதுனாலேயே ராமனை தசரதன் ஒவ்வொரு முறையும் பார்க்கறதுனாலேயே அவனுக்கு எவ்வளமான பருவம் அந்த ராமனுக்கு சமமா துள்ளி விளையாடுவானேயானால், குமாரபாவம் ஏற்படுமானால் கிருஷ்ணனுடையதான ஸ்பர்சத்தினாலே கிழட்டு பசுக்கள் கன்று பசுக்களாக ஆவதற்கு தடை இல்லை அப்படின்னு எழுதுறான் வியாக்கியானத்துல. ஏன்னா அப்படிப்பட்டதான பசுக்களாம். அதைத்தான் ஆண்டாள் ஆச்சரியமா அனுபவிக்கிறா. கற்று கரவை கணங்கள் பல கரந்து, கற்று கரவை கணங்கள்னா கூட்டமா இருக்கு. அந்த சரி, அந்த பசுக்கள் கிருஷ்ணனிடத்துல பிரியமா இருக்குமா? நிச்சயமா பிரியமா இருக்கும். இதுல ஆண்டாள் சொல்றா, ஆண்டாள் நாச்சியார் திருமணிலே சொல்றா, இஷ்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி அப்படின்னு ஒரு பதம் போடுறா. இந்த இஷ்டமான பசுக்கள்னா என்ன? கண்ணனிடத்துல இஷ்டமுள்ளதான பசுக்களிடத்துல இஷ்டமுள்ளதான கண்ணன், ரெண்டுத்தையும் காமிக்கிறார். பெரியாழ்வார் என்ன சொல்றார், தினம் இவன் யசோத பாவத்துல சில பாசுரங்கள் பண்றார் பெரியாழ்வார். அப்ப தினம் இவன பாவம் காலமே எழுந்த உடனே இந்த குழந்தை பசுவை எடுத்துட்டு பசு கூட்டத்தோட போறது, கன்று கூட்டத்தோட போய் மேய்ச்சிட்டு வரான், காடெல்லாம் போறான், போயிட்டு சாயந்தரம் தான் வரான் அப்படின்னு யசோத பாவத்துல வருத்தப்படுறார். பற்று மஞ்சள் பூசி பாவை மாரோடு பாடியே, பற்று மஞ்சள் பூசி பாவை மாரோடு பாடியில் சிற்றில் சிதைத்தெங்கும் தீமை செய்து திரியாமே, கற்றி உணங்கு வேடர்கானிடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. பற்று மஞ்சள் பூசி, பற்று மஞ்சள்னா பத்தக்கூடிய மஞ்சள்னு அர்த்தம். இப்படி எல்லாம் போகும் பொழுது இந்த மாடை வச்சுட்டு போற கண்ணன் என்ன பண்ணுவான், குழந்தைகளோட போறச்சே உடனே கோபிகைகள்லாம் சேர்ந்து கொண்டுருவா, அவளும் சேர்ந்து வருவா, யமுனையில குளிச்சுட்டு இருப்பா. இந்த மாடெல்லாம் கொண்டு போய் குளிப்பாட்டுவான் கண்ணன். சில மாடு குளிச்ச உடனே சில மாடு வெளியே நின்றுக்கும், சில மாடு தண்ணிக்குள்ள ஆட்டம் போட்டு இருக்கும். கண்ணுக்குட்டியெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்து அழைச்சிட்டு வரணும். இந்த கோபிகைகள்லாம் குளிச்சுட்டு இருப்பாள். குளிச்சுட்டு இருக்கிறச்சே அவ என்ன பண்ணுவான், கோபிகள்ல மஞ்சள் தேய்ச்சிக்கணும் இல்லையோ, இப்படி கல்லை தேடுவாளாம், கல்லே கிடைக்கலையா. மஞ்சள் கல் துணி துவைக்கிற கல் இருக்கும் இல்லையோ, கலைக்கலையா. உடனே கண்ணன் இடத்துல வரா, கண்ண மாதிரி ஒரு கல் கிடப்பானா. ஆனா கண்ணன்ட்ட போய், கண்ணா கொஞ்சம் நீ குடிஞ்சு முதுகு மட்டும் காமிக்கிறியா, நான் மஞ்சள் தேய்ச்சிக்கிறோம்டா அப்படின்னா குழந்தை சொன்னபடி கோபிகள் சொன்னா உடனே கேட்பான் கிருஷ்ணன். உடனே குழந்தை முதுகை காமிச்சு நிற்குமா, அவன் முதுக வாட்டமா பிடிச்சிருந்து மஞ்சள் தேய்க்கிறா. பற்று மஞ்சள் பூசி, எல்லாரும் பூசிக்கிறாளாம். வாடி வாடி எப்பேற்பட்டதான இது கல்லு நம்ம கிடைச்சிருக்கு, கண்ணன்கிற அவன் கல்லு கிடைச்சிருக்கு, நல்லா தேய்ச்சி நம்ம எல்லாம் பூசிக்கிறாள். பூசின அப்புறமா அந்த குழந்தை கண்ணன் முதுகுல தேய்ச்சிக்கிறாளே, கொஞ்சம் யமுனை தீர்த்தத்தை எடுத்து விட்டு அலம்பி விட்டாதான் அப்படியே விட்டுருவாள். இவன் கண்ணன் மறுபடியும் இவனும் அலம்பிக்க மாட்டான்.
இவரும் இந்த கோபிகள் ஆசையா தேய்ச்சிருக்காளேன்னு நினைச்சுப்பான். அதனால அப்படியே ஆத்துக்கு போயிடுவானாம். ஆனா யார் கண்டுபிடிப்பாளாம்? யசோத அம்மா கண்டுபிடிச்சிருவாளாம். ஏண்டா நீ ஆட்டம் போட்டுட்டு வரியா யமுனா நதியில, மாடு மேய்ச்சிட்டு வா கண்ணு மேய்ச்சிட்டு வான்னா அவளோட ஆட்டம் போட்டு இல்லையேம்மா, நான் அவளோட தான் ஆட்டம் போடலையே, அவள் தான் குடிச்சுட்டு இருந்தாம்மா அப்படின்னு சொல்லுவானாம். சொன்னா கூட உடனே கேட்பாளாம், ஏன்னா அவள் வந்து உன்னோட முதுகுல வந்து மஞ்சள் தேய்ச்சிருக்கா தெரியறதுன்னு வெய்வாளாம். இதை பசுக்கள்லாம் பார்த்துட்டே இருந்ததுதான். இது மாதிரி நித்தியப்படி வழக்கமா போயிடுது. மறுநாள் இந்த மாதிரி பண்ண உடனே பசுக்கள் எல்லாம் பார்த்துட்டு கண்ணனிடத்துல இஷ்டமான பசுக்கள் கண்ணன் அப்படியே மறுபடியும் சாயங்கால வேளையில ஆத்துக்கு வரான். ஏன்னா ஆண்டாள் அனுபவிக்கிறா. பெய்யுமா முகில் போல் வண்ணா, பெய்யுமா முகில் போல் வண்ணா, உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை, பெய்யுமா முகில் போல் வண்ணா, உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை. அந்த நாச்சியார் திருமொழியில் சொல்றா, சால பல் நிறை பின்னே தடை காவின் கீழ் தன் திருமேனி நின்றொளி திகழ, சால பல் நிறை பின்னே தடை காவின் கீழ் தன் திருமேனி நின்றொளி திகழ, நில நன்னருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து பல்லாயர் குழாம் நடுவே, நில நன்னருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து பல்லாயர் குழாம் நடுவே, கோல செந்தாமரை கண் வெளிர உடல் பாடி உடலூதி இசை பாடி குடித்து, அயலோடு ஆதித்து வருகின்றாய பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயர்கின்றதே, அழகு கண்டு என் மகள் அயர்கின்றதே. பெரியாழ்வார் அற்புதமா பாடுறார். எப்படி பாடுறாருன்னா, சாலப்பண்ணிலை பின்ன சாயந்திர வேளையில இந்த கண்ணன் அப்படி பார்த்தீங்கன்னா அவனுடைய திவ்யமான திருமேனி சுருண்டி நின்ற குழல் தாழ்ந்த முகத்தான், நடைக்காவின் கீழ் தன் திருமேனி நின்று ஒளி திகழ, அந்த தேஜஸ் அப்படி பிரதிபலிக்கிறதா, நின்றொளி திகழ, சாலப்பல் நிறை பின்ன தடை காவின் கீழ் தன் திருமேனி நின்றொளி திகழ, நிஜ நன்னருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து, எல்லா ராஜர்கள் கூட்டத்தோட வரானா, பல்லாயர் குழாம் நடுவே, கோல செந்தாமரை கண் விழித, அழகான அவனுடைய கண் பார்வை சிமிட்டக்கூடியது, எல்லாரையும் வசீகரம் பண்ணக்கூடிய கண்ணு. இப்படி வரக்கூடிய அவன் கோல செந்தாமரை கண்மணித குழலூதி ஆட்டம் போட்டு இசைபாடி குடித்து ஆயரோடு ஆடித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயர்க்கின்றதே. இந்த பிள்ளைய பார்த்து யாருதான் மனசை பறி கொடுக்காம இருப்பான், அவ்வளவு அழகணும். அப்படி வருவானாவும். அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் பொழுது பசுக்கள்லாம் நினைச்சுதான், அடே அடே நேத்தி மாதிரி யசோதாம்மா திட்ட போறாளோ, நம்ம கண்ணனை திட்டுவாளே வெய்வாளேன்னு ஒரு பாசத்தினால வரமாடெல்லாம் மாத்தி 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 அவனுடைய முதுகுல இருக்கக்கூடிய மஞ்சளை நக்கி நக்கி விட்டுதான். நக்கி நக்கி அந்த ஆத்துக்கு அவன் வரத்துக்குள்ள பார்த்தா அந்த மஞ்சளுடைய நிறமே தெரியாம அவனுடைய நீலமேக சியாமலனா தெரிஞ்சானோ. அப்படி ஒரு கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு இஷ்டமான பசுக்கள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்றா. அப்புறம் கண்ணனுக்கு இஷ்டமான பசுக்கள்ங்கிறா. பட்டி மேய்ந்தோர் காரேறு பல தேவர் கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டி விளையாடி இங்கே போத கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே, விருந்தாவனத்தே கண்டோமே. ஆண்டாள் பெரியாழ்வார்கிட்ட சொல்றா, நான் விருந்தாவனத்துல கிருஷ்ணனை பார்த்தேன்பா அப்படிங்கிறா. ஓ, விருந்தாவனத்துக்கு இவள் எங்க நம்ம அழைச்சிட்டு போனோம், இவ இனிமே இப்ப பிருந்தாவனத்துல பார்த்துட்டேன்னு சொல்றாளே,
அதனால இனிமே இவளுக்கு பெருமாளை விட்டு பிரிஞ்சிருந்தா தாங்காதுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணி விடுறவரும். ஆனா கடைசி பாசுரம் இதுதான் பாடுறா. கடைசி 10 பாசுரங்கள் விருந்தாவனத்தை கண்டோமேன் பட்டி மேய்ந்தோர் காரேது பலதேவர்கோர் கீழ்கின்றாய். பலதேவனும் கிருஷ்ணனுமாக இந்த மாடு கண்ணிகள்லாம் மேய்ச்சிட்டு வரும் பொழுது வெளியில நல்லா வயது நிரம்ப புல்லெல்லாம் சாப்பிட்டு வந்து தன்னுடைய கொட்டிலுக்கு வந்த உடனே அதுக்கு தீர்த்தம் வைக்கணுமா. தண்ணீர் கொடுக்கறதுன்னு ஒண்ணு உண்டு. சில கண்ணுக்குட்டிக்கு சாப்பிட தெரியாதான். அந்த கண்ணுக்குட்டிய கண்ணன் அப்படி அணைச்சிண்டு அந்த முகத்தை எடுத்து அந்த வாளியிலையோ அந்த பாத்திரத்துல தீர்த்து இருக்கிற பாத்திரத்திலயோ குடிக்கிற மாதிரி அப்படி கொண்டு போய் வச்சு எடுப்பானோ. அப்படியே குடிக்காதான். உடனே கண்ணன் கையை அப்படி பின்னாடி கட்டிட்டு தான் குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணி காமிப்பானோ. அதனால அப்படிப்பட்டதான கன்றுகளுக்கு தண்ணீர் எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறான். அப்படின்னா கன்றுகள் இடத்துல எவ்வளவு வாத்சல்யம். அதனால இங்க கன்றுகள் இடத்துல எவ்வளவு வாத்சல்யம் அப்படிங்கிறதுனால இங்க வந்து கண்ணன் வந்து கன்றுகள் இடத்துல எவ்வளவு இஷ்டமா இருக்கான் அப்படின்னு இஷ்டமான பசுக்கள் அப்படிங்கிறான். சரி, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து. கணங்கள்னா கூட்டங்கள்னு அர்த்தம். கூட்டமா இருக்கான் பசுக்கள் கூட்டம். இங்க ஒரு கூட்டம் இருக்கிறது, அங்க ஒரு கூட்டமா புல்லு பசும்புல் எங்க இருக்கோ அங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த கூட்டமா இருக்கிற எல்லா பசுக்களையும் ஒத்தன் தான் கறக்க முடியுமா? கிருஷ்ணன் தான் கறப்பானோ. கிருஷ்ணன் தான் அது பெசாம இருக்குமா கறக்கும் பொழுது. சரி பாப்பா, அந்த பசுக்கள்லாம் எப்பேற்பட்ட பசுக்கள்னா பயங்கரமாக இருக்கக்கூடிய பசுக்கள், பயத்தை உண்டு பண்ணக்கூடிய பசுக்கள். அவ்வளவு பெருசா இருக்குமா, ஆனா அவ்வளவு அழகா இருக்குமா, ஆனா ரொம்ப கருணையான பசுக்களும் ரொம்ப சாதுவான். பெண்களும் சென்று அணையுமா போலே, குழந்தைகள் போய் விளையாடுமா போலே இருக்கக்கூடிய பசுக்கள் வியாக்கியானத்தில் எழுதுறான். அதனால அப்படிப்பட்டதான பசுக்கள். ஆனா அந்த முளைக்கடுப்பு, நம்ம பால் வச்சுட்டு இருக்கோமே, பாலை கொடுக்கணுமே முளைக்கடுப்பு தீரும்படியா கண்ணன் தான் அந்த பசுமாடுகள்ல கறப்பானோம். அந்த கறக்கக்கூடிய கண்ணன், அந்த கறக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னு வியாக்கியானத்துல அனுபவிக்கிறான். திருவடி சமுத்திரதனத்தை தாண்டினார் போலே. நம்முடைய ஆஞ்சநேயன் சமுத்திரத்தை தாண்டதுங்கிறது எவ்வளவு சாகசமான காரியம். யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டா இல்லையா, அன்னைக்கே நம்ம அனுபவிச்சுட்டோம் அதை. அதனால வானராதிகள்லாம் 20 யோஜனம் தூரம், நான் 30 யோஜனம் தூரம்னு ஒண்ணு சொல்லிட்டு, அதனால யாருமே போயிட்டு வரலன்னாரு. அங்கதன் மட்டும் சொன்னா நான் 100 யோஜனம் தூரம் இருக்கு இந்த சமுத்திரம், நான் போயிட்டு வந்து நான் போயிடுவேன் அப்படின்னா. சரி போயிடுவேன்னு சொல்லி நீ போய் சீதையை பார்த்துட்டு வானா, நான் போயிடுவேன்னு சொன்னேனே தவிர நான் வரமாட்டேன்னு தோன்றது. திருப்பி 100 நான் 100 யோஜனம் தூரம் தாண்ட முடியாது, சக்தி இல்லை. அப்ப இந்த கூட்டத்துல யார் இருக்காருன்னா ஆஞ்சநேயன் அப்படிங்கிறத ஜாம்பவான் போய் ஆஞ்சநேயனுக்கு அவருடைய பல பராக்கிரமத்தை ஞாபகப்படுத்தி நீர் தான் போய் சீதையை கண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப கூட ஆஞ்சநேயன் பழைய நினைவு வந்த உடனே சந்தோஷப்பட்டுட்டார். ஓ, அதனால்தான் நம்ம இடத்துல ஆஞ்சநேயர் நம்ம இடத்துல சக்கரவர்த்தி திருமகனார் ராமபிரான் மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சாரா. சீதையை கண்டாயாகி இந்த மோதிரத்தை காண்பி, மோதிரத்தை கொடுன்னு சொல்லி கொடுத்தாரா. இத்தனை மாணவராக கட்சி நம்மகிட்ட கொடுப்பானே, அப்ப நம்மளாலதான் முடியும் நம்பிக்கையோட அவருடைய மோதிரமே என்னை கண்டுபிடிப்பு நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கும்னு அந்த எண்ணத்தோட மகேந்திர பர்வதத்திலேருந்து பறந்து போனார். அப்படிங்கிறதுல நம்ம அன்னைக்கு அனுபவிச்சுட்டோம். திருவடின்னா ஆஞ்சநேயன் அர்த்தம். திருவடி சமுத்திர தரணத்தை தாண்டினார் போலே. அவ்வளவு கஷ்டமா அந்த பசுக்களை கறக்கிறது அப்படின்னு அனுபவிச்சா. ஆஞ்சநேயனை பத்தி வால்மீகி ராமாயணத்துக்கு முன்னாடி தியான சுலோகம் ஒன்று உண்டு. அந்த சமுத்திரத்தை கிடக்கிறத பத்தி தான் தியான சுலோகமே. உல்லங்க சிந்தோ சதிலம் சலீலம், உல்லங்க சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்னிம் ஜனகாத்மஜாயாः ஆதாயதேனைவ ததாகலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிம் மாஞ்சனேயம். உல்லங்க சிந்தோ சலிலம் சலீலம். சமுத்திரத்தை எப்படி ஆஞ்சநேயர் தாண்டினாரா, லீலையாக தாண்டினார்ங்கிறது. லீலம், லீலையா ஒரு விளையாட்டா பண்றது. பெருமாள் அவதாரம் பண்ணாருன்னா விளையாட்டா அவதாரம் பண்ணுவானா. மலையை தூக்கினான் கிருஷ்ணன். எப்படிடா தூக்கினா, ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கினானா இல்ல, அனாயாசமா தூக்கினாங்கிறா. விளையாட்டா தூக்குறான், அவனுக்கு முடியும். விராட் ஸ்வரூபம் அத்தனையும் விழுங்கி அப்படியே தன்னுடைய வயிற்றுக்குள்ள அடக்கிட்டு மறுபடியும் பிறப்பிக்கிறானே, அதனால அவனுக்கு முடியும். அது அந்த மாதிரி ஆஞ்சநேயனுக்கு அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா, பெருமாள் ராமனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கிறதுனால
இந்த லீலையாக சமுத்திரத்தை லீலையாக தாண்டினாங்கிற. சலீலம் சலீலம் யசோகபன்யம் ஜனகாத்மஜாயா. சோகத்தோடு இருக்கக்கூடிய சீதைக்கு அபயம் கொடுத்து, அபயம் அவர் கொடுக்க முடியாது, சீதைக்கு அந்த ராமனை மீண்டு கொடுக்கறதுக்காக நான் இருக்கேன்னு ராமநாமாவை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திட்டாராம். அதனால் சீதையினுடையதான சோகத்தை போக்கினவர், அவருடைய வருத்தத்தை போக்கினவர் ஆஞ்சநேயர். அதனால யசோகபன்யம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாகலங்கா. சீதையினுடையதான சோக அக்னி தான் ஆஞ்சநேயர் மூலமா லங்கையை எரிச்சுதான். அதனால ஆதாய தேனைவ ததாகலங்காம். அப்பேற்பட்டதான ஆஞ்சநேயன நமாமிதம் பிராஞ்சலி மாஞ்சனேயம் அப்படின்னு அனுபவிக்கிறார் இல்லையா. உல்லங்கிய சிந்தோ சலீலம் சலீலம் யசோகமன்யம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாகலங்காம் நமாமிதம் பிராஞ்சலி மாஞ்சனேயம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலாரூரில், அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலாரூரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இப்படி பிரதட்சணம் பண்ணா இங்க எழுதியிருக்கும் அந்த ஸ்லோகம், கம்பருடைய பாசுரம். அந்த பாசுரத்தை சொன்னாலே அனுமாருடைய அனுகிரகம் நம்ம பரிபூர்ணமா கிடைக்கும். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படின்னு கம்பன் சொன்னார். அஞ்சிலே ஒன்று ஐம்பூதங்கள், பஞ்சபூதங்கள்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றது. அந்த ஐம்பூதங்களையுமே இங்கே சொல்றார் ஆஞ்சநேயன் எப்படி பண்ணா பல பராக்கிரமம் எப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லோகத்தை, இந்த ஒரு பாசுரத்தை தெரிஞ்சு விட்டா புரிஞ்சு விட்டுலாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்று பெற்றான்னா வாயுவுடைய அம்சமாக பிறந்தவன் ஆஞ்சநேயர். அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றான நீரை தாண்டினர், சமுத்திரத்தை தாண்டினர். அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக, அஞ்சிலே ஒன்றான ஆகாச மார்க்கமாக அப்படி போய் தாண்டினர் இல்லையா. கீழே ஜலத்தை தாண்டுறார், மேல ஆகாசமாக ஸ்நானம் பண்ணி அந்த ஈரத்தோட போய் தாண்ட வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு, அந்த ஈரமே படாதபடிக்கு மேலாக அப்படியே காத்தோட போறார். அதனால அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைன்னா பூமி பிராட்டியினுடையதான அம்சம் சீதா பிராட்டி. அந்த பூமி பிராட்டியை போய் அவளை போய் எங்க இருக்கான்னு தேடணுங்கிறதுக்காக போய் ராமனிடத்துல சொல்றார், சீதைய கண்டேன் சீதைன்னு சொல்றாரு இல்லையா. அதனால அந்த பூமி பிராட்டியை பார்க்கணுங்கிறதுக்காக, சீதாதேவியை பார்க்கணுங்கிறதுக்காக பிரவேசிக்கிறாராம். அஞ்சிலே ஒன்றை தாவி ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கையை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அஞ்சிலே ஒன்னான தீய வச்சான். நடுவுல ஆரியற்காக ஏகி அப்படின்னு ஒரு பதம் போட்டார்னா, ஆரியன்னா சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான். பஞ்சபூதங்கள் இருந்தாலும் 11 இந்திரியங்கள் இருந்தாலும் சரீரமே இருந்தாலும் அந்தரியாமியான பகவான் இல்லைன்னா எதுவும் இயங்காது இல்லையா. அதனால ஆரியற்காக ஏகி, ஆரியன்னா அந்த ராமபிரான மனசுல நினைச்சுண்டு அவர் கொடுத்த மோதிரத்தை கையில வச்சுட்டு அதுலேருந்து அப்படி கிளம்பி அப்படி பிரவேசிக்கிறான். அதனால அந்த ராமனுடைய அனுகிரகத்தினால போனேங்கிறது அப்படிப்பட்டதான ஆச்சரியமான ஸ்லோகம் இல்லையா. அதனால அப்படி ஒரு தாண்டினானே அந்த திருவடி சமுத்திரகரணத்தை தாண்டினார் போலே இந்த பால் கறக்கிறது, அப்படிப்பட்டதான பசுமாடுகள்ங்கிறார். இது ஒரு திஷ்டாந்தம். மற்றொரு திஷ்டாந்தம் இரண்டாவது எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது, அத்வரியு ஆனவன் அடுத்தடுத்து யாகம் செய்வாரை போலே அப்படின்னு எடுக்கிறார். அத்வரியுன்னா யாக தீட்சிதர், யாகம் பண்ணக்கூடியவன். யாகம் பண்ணக்கூடியவள் மகான்கள்லாம் இருக்கா இல்லையா, வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும், வேதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும்,
வேதம் தெரிஞ்சிருந்தா மட்டும் போகக்கூட அது மட்டும் போராது, அனுஷ்டானத்தில் இருக்கணும். திருக்காலம் சந்தியாவந்தனம் பண்றவாளா இருக்கணும். அந்த அந்த யாகத்தை சம்ரட்சிக்கக்கூடியவாளா இருக்கணும். தினப்படியே அவ அக்னிஹோத்திரிகளா இருப்பா. இப்படிப்பட்ட மகான்கள்லாம் தரிசனா தேவ சாதவகான்னு பாகவதம் சொல்றது. அப்படிப்பட்ட மகான்களை பார்க்கும் பொழுது கை கூப்பிட்டாலே நம்முடைய பாபங்கள் திக்கடம் தெரியாம போயிடுமா. அதனால அப்பேற்பட்டவா அப்படிப்பட்டவர் யாக தீட்சிதாள்னா ஒரு யாகம் முடிஞ்சது, அஸ்வமேத யாகம் பண்ணினான்னா அடுத்து இன்னொரு யாகம் பண்ணலாமான்னு தோணுமா, அக்னிஷ்டோமாதி யாகம் பண்ணலாமான்னு தோணுமா, இல்ல புத்திரகாமேட்டி யாகம் பண்ணலாமா, லோகத்துக்கு மழை வரத்துக்கு ஒரு யாகம் வருண யாகம் பண்ணலாமா அப்படின்னு தோணுமா. ஏன்னா அவளுக்கு அடுத்தடுத்தது யாகம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை லோகக்ஷேமத்துக்காக. ஒரு ஆத்துல ஒரு ஹோமம் பண்ணா அந்த ஆத்தினுடையதான க்ஷேமத்துக்காக, ஒரு அக்ரகாரத்துல ஒரு ஹோமம் பண்ணா அந்த அக்ரகாரத்துல இருக்கிறவாள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு யாகம் பண்ணினா ஒரு நதி தீரத்துக்கு பக்கத்துல ஒரு யாகம் அமைச்சு ஒரு பர்ணசாலை அமைச்சு ஆச்சரியமா யாகங்கள் பண்றான்னா லோகக்ஷேமத்துக்காக பண்றா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதனால அத்வரியும் தொடர்ந்து அடுத்தடுத்து யாகம் பண்ணுவாரை போலே அப்படின்னு இதுக்கு விளக்கம் கொடுக்குறா. ஏன்னா அந்த மாதிரி யாகம் பண்றது அவ்வளவு சிரமமா, அந்த சிரமத்துக்கு துல்லியமா இந்த பசுமாட்டுகள்ல இருந்து பால் கறக்கிறது அவ்வளவு சிரமமா. மூன்றாவது சொல்ல வீர கத்திரியன் யுத்த களத்தில் போரிடுமா போலே அப்படின்னு மூணாவது மேற்கோள் கொடுக்கிறார். வீர கத்திரியன், கத்திரிகளுக்கெல்லாம் யுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்த என்ன யுத்தம் ரெடியா இருப்பா. யுத்தம் பண்றதுக்காகத்தான் அவ கத்திரியாலாம் யுத்தம் பண்றது, வேட்டையாடுறது, மல்யுத்தம் பண்றது, அப்புறம் அஸ்திர சஸ்திரங்களை விளையாடி காமிக்கிறது, இவெல்லாம் பண்ணிட்டா வீர செயல். சத்திரியாள்னால வீரமுடையவாள் தானே. அவளுக்கு அடுத்தது யுத்தம் பண்றது தான் ஆசை. அது மாதிரி இருந்தா தான் அவளுக்கு ஆசையா இருக்குமா. அது மாதிரி உங்களுக்கு புரியும்படியா ஒன்று சொல்லலாம்னா, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய உபன்யாசங்களுக்கு அடுத்தடுத்து உபன்யாசம் பண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷம்னு சொல்லலாம் இல்லையா. ஒரு சத்சங்கம் கிடைக்கணுமே பெருமாள் முடியலையோ, சித்திரையிலையோ, ஸ்ரீமத் ராமாயணமோ, ராமன் அவதரிக்கிறாள், ஏதோ ஒரு வியாஜம் வச்சுட்டு பகவத் குணம் சொல்லணும். பகவத் குணம் சொல்லாம இருந்துட்டா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுவும் சொல்லலையே, ரொம்ப நாளாச்சு, யாரும் கேட்கவே இல்லையே அப்படின்னு தோணும். அப்ப நீங்க ஒரு யாரோ ஒருத்தர் பிரார்த்திக்கும் போதுதான் அது சம்பந்தமான விஷயத்தை நாங்களுக்கு பார்க்கறதுக்கு தோணும். அப்புறம் நாங்க பார்க்கிறோம், அப்புறம் எழுதுறோம், நாங்க சொதகா அனுபவிக்கிறோம், அப்புறம் சொல்றோம். அப்ப எங்களுக்கு என்ன ஆகுது, ஆழ்வார் சொன்ன மாதிரி தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அது எங்களுக்கு லை சொல்றது இல்லையா. எழுதுறோம், பகவத் குணத்தை எழுதுறோம், தெரித்து எழுதி வாசிக்கிறோம், அதனுடைய ஸ்லோகத்தெல்லாம் வாசிக்கிறோம், பாசுரங்களை வாசிக்கிறோம், வாசித்தும் அப்புறம் எங்க குருநாதருடைய உபன்யாசத்தை கேட்டும், அவரை சுவாமி என்ன சொல்லியிருக்கார் மறுபடியும் மறுபரிசீலனை கேட்டும் அவரையே வணங்கிறது, நல்லபடியா வரணும், இன்னைக்கு போகக்கூடிய உபன்யாசம் நல்லபடியா அமையணும் அப்படின்னு வணங்கி வழிபட்டும், அவரை வழிபடுறது, ஆச்சாரியன் வழிபடுறது, பெருமாளை வழிபடுறது, பூசித்தும் போக்கினேன் போது இதுவே ஒரு ஆராதனை தானே. பகவத் குணம் சொல்லுவதே ஒரு திருவாராதனை. பகவத் குணம் கேட்கறது சிரவண யஜ்யம் அடியின் குருநாதர் சிரவண யஜ்யம் பாது. இந்த மாதிரி கேட்கறதுங்கிறது சிரவண யஜ்யம், ஒரு யஜ்யம் பண்ணுவாளை போல. நம்மளால யஜ்யம் பண்ண முடியாது, யாகங்கள் பண்ண முடியாது. சிரவணம் பண்றதுனாலேயே ஒரு யஜ்யம் நம்முடைய பாபம் இருக்கிறது தெரியாம பஞ்சு மாதிரி அப்படியே பறந்து போயிடும் அப்படின்பார். அப்படிப்பட்டதான ஒரு சிரவணம், இப்படி ஒரு இதையும் சொல்லிக்கலாம். அப்படி ஒரு இந்த 3 காரணத்தை சொல்றாரு. சாரி அந்த மாதிரி இந்த பல பசுக்கள் இருக்கு, அந்த கறக்கிறது அவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத சொல்றாரு. சரி, பலகரந்துன்னு ஒரு பதம் ஆண்டாள் போட்டிருக்காளே, பலகரந்துன்னா என்னன்னா, ஏன்னா பலங்கிற இடத்துக்கு சொல்றா எண்ண முடியாததுங்கிறா. பசுக்கள் இவ்வளவுக்கு நீ சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, பகவன் நாமா சகஸ்ரநாமம்னு சொல்றோம். சகஸ்ரம்னா என்ன, 1000 நாமாக்கள். பெருமானா 1000க்கு மேல நாமாவே கிடையாதா. அனந்தாவை நாமாகான்னு சொல்றது. அனந்தம் அப்படின்னா எவ்வளவுன்னே கணக்கு போட முடியாது. அன்னைக்கு நம்ம இதெல்லாம் அனுபவிச்சோம். அனந்தாவை வேதா, வேதம் ஒரு இவ்வளவுதான் கிடையாது, வேதம் அனந்தம். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், அதுலயும் வாசிக்கிறவா கொஞ்சம், அதுலயும் அத்தியனம் பண்றவா கொஞ்சம், அத்தியனம் பண்றவாலையும் அர்த்தம் தெரிஞ்சிருக்கிறவா கொஞ்சம், அர்த்தம் தெரிஞ்சிருக்கிறவாலையும் அனுஷ்டானம் பண்றவா குறைச்சல். அப்படி போயிட்டு இருக்கு இல்லையா. சுவானுஷ்டானத்தோட இருக்கணும் இல்லையா, அப்படி இருக்கிறவா ரொம்ப குறைச்சல் இல்லையா. அந்த மாதிரி இங்க வேதம் பலங்கிறதுக்கு எண்ண முடிய எண்ணிக்கை அசங்கிய எண்ண முடியாதுன்னு அர்த்தம். கல்யாண குணகணாம் பத்மவ பகவதீம் சியம் தேவீம் நித்யானுபாயினீம் நிரவத்யாம் தேவதேவதிம்
திவ்யமகிஷீம். இப்படி பகவானுடைய கல்யாண குணங்கள் அனந்தம் அப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய என்ன முடியாதோ அப்ப வேற ஏதாவது இருக்காருன்னா பகவானுடைய ஆபரணங்களையும் எண்ண முடியாதான். பல பலவே ஆபரணம் பல பலவே பேரும் வடிவு பண்பெண்ணில் பல பல கண்டுன்று கேட்டுற்று மோந்தின்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ. இல்லையா? பல பலவே ஆபரணம் அன்னைக்கே நம்ம அனுபவிச்சோம். எல்லாம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். ஏன்னா அன்னைக்கு சொல்லிட்டதுனால நீ ஞாபகப்படுத்துறேன். அப்புறம் பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு ஒரு நாளுக்கு சாத்தின ஒரு திருவாபரணம் மறுநாள் சாத்துறதுல மறுநாள் வேற ஒன்று சாத்துவார். அது மாதிரி பல பலவே ஆபரணம் பல பலவே பேர் திருநாமம் அனந்தம் சொல்லிட்டார். அதனால அப்படி பெருமாளை உதாரணம் கொடுக்கலாம். பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், உங்களையே நீங்க எல்லாம் உதாரணம் கொடுத்துக்கலாங்கிறது. ஆழ்வாரு சொல்றார். என்ன முதல்ல கீதையில பகவத்கீதையில சொல்றார், பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தபசார்ஜுனா. அர்ஜுனா, அர்ஜுனன் கேட்கிறானா பெருமாளை பார்த்து, நீ எடுத்திருக்கக்கூடிய ஒரு பிறப்பும் நான் வந்திருக்கிற பிறப்பும் ஒண்ணுதானே கிருஷ்ணா? நீ என்னமோ உனக்கு மட்டும் அவதாரம்னு சொல்லிக்கிற, என்ன பார்த்தா நீங்களாம் பிறந்திருக்கீர்கள் அப்படின்னு சொல்றியப்பா. எனக்கு இதுக்கு அதுக்கு வித்தியாசம் எனக்கு புரியலையே கிருஷ்ணா, நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனன். அப்ப பெருமாள் சொல்றார், அப்பா நான் இது வரைக்கும் எத்தனை அவதாரம் பண்ணியிருக்கேன்னு என்னால சொல்ல முடியும், அடுத்தது என்ன அவதாரம் எடுக்க போறேங்கிறது என்னால சொல்ல முடியும். ஆனா அர்ஜுனா, நீ எத்தனை பிரிவு எடுத்து இந்த பெரிய மனுஷ பிரிவு வந்திருக்கேன்னு உன்னால சொல்ல முடியாது. அடுத்து ஒரு பெரிய உண்டா இல்லையா நீ சொல்ல முடியாது, நான் சொன்னாதான். அதனால அதுவும் இதுவும் ஒன்னாகாதுன்னு புரிய வைக்கிறாராம். அதனால கீதையில பகவத்கீதையில சொல்ற பகூனி மே வ்யதீதானி. அதனால நமக்கு எத்தனை பிறப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆழ்வார் சாதிக்கிறார், நம்ம ஆழ்வார், ஈவிலாத தீவினைகள் எத்தனை செய்த நன்கொள். எவ்வளவு எவ்வளவு தீவினை, எவ்வளவு பாவம் பண்றோம். ஈவிலாத தீவினைகள் எத்தனை, இவ்வளவு பாவத்தை கணக்கு பண்ண முடியாது. அதனால அப்படிப்பட்டதான பாவங்கள் பண்ணதுங்கிறத சொல்றா. பல பலவே கற்றுக்கரவை கரங்கள் பலகரந்து செற்றார் திரளடிய சென்று செறி செய்யும். செற்றார்னா யாரு? செற்றார் திரளடிய. செற்றார்கள்னா யாருன்னா விரோதிகள். விரோதிகள்னா யார்? விரோதிகள் விரோதிகள் நமக்கு வேணா உண்டு, பிடிச்சவா உண்டு, பிடிக்காதவா உண்டு. அவ சொன்னாலே அப்படி இருக்குமோ நினைச்சுன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். நமக்குள்ள மனுஷாளுக்குள்ள பந்துக்களுக்குள்ள விரோதிகள் உண்டு. அப்படி இருக்கிறச்சே பகவானுக்கு விரோதி உண்டான்னா பகவானுக்கு விரோதி உண்டு அப்படிங்கிற வியாக்கியாதாக்கள். பகவானுக்கு யார் விரோதி? பகவானுக்கு சத்துக்கள் யாரு? ஏன்னா ராமாயணத்தை சொல்லும் பொழுது ரிபூனாம் அபி வத்சலஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் வால்மீகி எடுக்கிறார். அதாவது ராமனுடைய கல்யாண குணம் என்னன்னா சத்ருக்களை கூட கண்மணியே அப்படின்னு கொஞ்சி கொண்டாடக்கூடியவனா. அப்படி இருந்துச்சு பெருமாளுக்கு நீங்க விரோதி உண்டு சொல்றே. ராமன் வால்மீகியில் இப்படி பண்ணியிருக்காரு, ராமனுக்கு விரோதிகளே கிடையாது அப்படின்னு பண்ணியிருக்காருன்னா யார் விரோதிகளா? யார் சாதுக்களை, யார் பாகவதால நலியிறாளோ, பாகவதாளுக்கு யார் ஹிம்சை கொடுக்கிறாளோ அவளுக்கு அவ பெருமாளுக்கு விரோதியா, பெருமாளுக்கு பிடிக்காது. ஏன்னா பாகவதால உயர்வா நினைச்சிட்டு இருக்காரு இல்லையோ பெருமாள், அதனால பிடிக்காதான். நம்மாழ்வார் சாதிக்கிறார், சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு, சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியம் சோதி குருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதாயார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனிதரே. ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனிதரே. சாதுதனத்தை நலியும். சாதுக்கள் யார் நடிகிறாளோ அவளுக்கு பெருமாளுக்கு பிடிக்காது. அது யார் நலிஞ்சா? கஞ்சனை சாதிப்பதற்கு. கம்சனை வதம் பண்றதுக்காக பெருமாளுடைய அவதாரம். சாதிப்பதற்கு அவதாரம் பண்ணிட்டானே வைகுண்டத்துல இல்லையோன்னா இதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டேன். ஒரு விளக்குல இருந்து மற்றொரு தீபம் ஏற்றிட்டா எப்படியோ அந்த மாதிரி பகவான் எத்தனை ரூபமா அவதாரம் பண்ணி பூலோகத்துல வந்தாலும்
பிரதானமான வைகுண்டத்துல சாஸ்வதமாக பெருமாள் எழுந்தொழி இருப்பான். எது போலன்னா இந்த வழக்கு தீபம் ஏற்றுதல் போல அப்படின்னு திஷ்டாந்தம் மேல்கோள் காமிச்சு சொல்லிட்டார். அதனால ஆதியின் சோதி முதுவை அங்கு வைத்து இங்கு பிறந்தவன் யாருன்னா வேத முதல்வனை பாடி, வேத முதல்வனை பாடக்கூடியவன் யார் பாடுறாளோ அவளுக்கு ஆச்சரியமான வைகுண்டத்தை பகவான் கொடுப்பான். வீதிகள் தோறும் துள்ளாதார், வீதிகள் தோறும் துள்ளிட்டு ஆட்டம் போட்டிட்டு திருநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போனோமா. ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனிதரே, ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனிதரே அனுபவிச்சார் இல்லையா. அதனால நம்ம யார் பாகவதாலோ பாகவதால் ரொம்ப பிரியமுடையவனா. ஒரு சமயம் கிருஷ்ணா வந்து துரியோதனாதிகளை பார்க்கறதுக்காக போறான். கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணனை பார்த்த உடனே துரியோதனாதிகள் கேட்கிறா, கிருஷ்ணனை பார்த்து கேட்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமையிறதுன்னு அடியன் குருநாதர் சொல்லுவார். கிருஷ்ணனை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன கிருஷ்ணா நீ வந்திருக்கிய நிலவில் வந்தியே நம்ம மாத்துல சாப்பிடேன் அப்படின்னு துரியோதனை கூப்பிட்டான். வந்து சாப்பிட்டுக்கலாமே நம்ம பாத்துல. உடனே கிருஷ்ணன் பதில் சொன்னான்னா, அப்பா சத்ருக்கள் வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாப்பா, சாஸ்திரம் சொல்றது சத்ருக்கள் வீட்டுல சாப்பிடக்கூடாது. உடனே அவன் கேட்கிற மாதிரி அப்படியா அப்படின்னு கேட்கிறானா. மறுபடியும் கிருஷ்ண பரமாத்மா சொல்றான், திஷதன்னம் நபோக்தவ்யம் திஷந்தம் நைவ போஜயேத். அப்பா துரியோதனா அது மட்டும் இல்லப்பா, நாமளும் சத்ருக்களுக்கு ஆகாரம் போடக்கூடாது, சத்ருக்களை கூட்டு சாப்பாடு போடக்கூடாது, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு. சரி இப்போ துரியோதன மறுபடியும் கேட்கிறானா, அப்படின்னா நீ வந்து என்ன வந்து நீ சத்ருக்களா நீ நினைக்கிறியா கிருஷ்ணா, எதிரியா என்ன நினைக்கிறியான்னு. உடனே கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமாம்பா பாண்டவா தான் அந்த விரோதிகள் இருக்கா இல்லையா, அவளை கூட்டி அவ வரட்டம் வரும்போது நம்ம வந்து அவளை வென்றுக்கலாம் யுத்தம் பண்ணிக்கலாம்னு பேசாம இருக்க மாட்டார் பெருமாள். அந்த சத்ருக்களுடைய இடத்துக்கு போய் அவ பலத்தை பார்த்து யுத்தம் பண்ணி அவளை அழிச்சுட்டு வெற்றியோட திரும்புறதுதான் பெருமாளுடைய சுபாவம். அதனால என்னன்னா, அதனாலதான் ஆண்டாலே சென்றங்கி தென்னிலங்கை செற்றாய் திரள் போட்டின்னா அதெல்லாம் அனுபவிக்க போறோம். அன்றி உலகம் அந்த பாட்டு பாசுரத்துல அன்னைக்கு வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் என்ன. அதனால பெருமாள் என்ன பண்றீங்க, அந்த சத்துருக்களை போய் அங்க போய் ஜெயிச்சு திருப்பி வரக்கூடிய அளவு திரளடிய சென்று சரி செய்யும் விரோதிகள் பலத்தை அங்க போய் பண்றாராம். இங்க வந்து அனுபவிக்கிறச்சே யார் அந்த மாதிரி விரோதிகளை போய் அடிச்சுட்டு வந்தா அப்படின்னா, ராவணனை இருக்கிற இடம் தேடிட்டு தானே போனார். சீதையை வந்து இப்போ ஆஞ்சநேயன் சீதையை பார்க்கும் பொழுது சீத்தம்மாட்ட கேட்கிறான், அம்மா சீத்தம்மா நீங்க வந்து ஒரு வார்த்தை சரி சம்மதம் சொல்லுங்க, என்னுடைய முதுகுல ஏறிக்குங்கோ, நான் கொண்டு போய் ராமன் திருவடி வாரத்தை கொண்டு போய் விட்டு விடுறேன் அப்படின்னு ஆஞ்சநேயன் கேட்டாராம். உடனே சீதா பிராட்டி சொன்னாலாம், அப்பா நான் வந்து என்ன போல இருக்கக்கூடிய பதிவிரதா ஸ்திரீகள் பரபுருஷனோட நாங்க போறது இல்லை, சஞ்சாரம் பண்றது இல்லை. மற்றொரு விஷயம், வரும்போது ஏன் வந்தேன்னு நீ கேட்கலாம். வரும்போது நானா வரல, ராவணனால கொண்டு வரப்பட்டேன். அவன் பலவந்தப்படுத்தி என்னை தூக்கிட்டு வந்துட்டான், வேற வழி இல்லாம வந்துட்டான் ஆஞ்சநேயா. ஆனா ஏதோ ஒரு அசுரன் ஏதோ ஒரு ராட்சசன் கொண்டு போனா, ஒரு வானரம் கொண்டு வந்து விட்டதுன்னு நாளைக்கு உலகம் பேசும். இந்த லோகம் பேசி விட்டோம்னா என்னுடைய பர்த்தாவான கணவனான ராமபிரானுக்கு ஒரு இழுக்கு வந்துடும். அதனால அவர் வலிமை இல்லாதவராங்கிற மாதிரி லோகம் பேசும். அதனால ராமபிரான் இடத்துல நான் இங்க இருக்கிறதாக சொல்லு. என்ன நஜீவேயம் என்ன, நான் வந்து 2 மாச காலம் நான் உயிரை பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கெடு கொடுத்துட்டாவும், நான் 2 மாச காலம் நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள ராமனை வந்து என்னை கைப்பற்றி என்னை அழைச்சிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறா அனுமார் இடத்துல. உடனே சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்தை கேட்ட உடனேயே புறப்படுறார். ஏன்னா 2 மாசம் தான் அவன் கெடு கொடுத்துருக்கா, உடனேயே போகணும்னு உடனே சேத்துப்பாலை கட்டி வந்து காப்பாத்தினார் இல்லையா, யுத்தம் பண்ணி. அதனாலதான்
இலங்கைக்கு போய் அவனை வதம் பண்ணினாராம். இலங்கை மன்னன் ஐந்தொடைந்து பைந்தலை நிலத்துக கலங்க அன்று சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே. திருமேசியாழ்வாருடைய பாசுரம். திருமேசியாழ்வார் இலங்கை மன்னன் ஐந்தொடைந்து, ஐந்தொடைந்துன்னா 10 தலை பிடிச்சதா வச்சிருக்க கூடிய ராவணனை வதம் பண்ணினார். கலங்க அன்று சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே. விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியார். விலங்கு நூலர் பிராமணோத்தமர், வேதாந்தீனம் பண்ணக்கூடிய பிராமணோத்தர்கள்லாம் உத்தமர்கள்லாம் வேதத்தினால பெருமாளை உபச்சாரம் பண்றாளாம், பஞ்சாதி சொல்லி ஆராதிக்கிறாளாம். நீதியான கேள்வியார். அந்த பெருமாள் எங்க படுத்துட்டு இருக்கார்? வல்லங்கொள குடந்தையுள் கிடந்தமானும் அல்லையே. திருக்குடந்தைங்கிறதான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல அந்த பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. அதனால முப்பொறி நூல் சேர்த்து இருக்கக்கூடிய பிராமணோத்தமெல்லாம் வேதாத்தியனம் பண்ணி தமிழ் வேதமான அருளி செயல் பண்ணி அதால ஆராதிச்சிருக்காராம். ஆறாமுதன் அந்த பெருமாளுக்கு திருநாமம். அதனால அந்த பெருமாள் திருமேசியாழ்வார் பெருமாளுடைய வீரத்தை அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்னு கூட்டான்னு சொன்னோம் இல்லையா? குற்றமொன்றில்லாத கோவலர். கோவலன் தான் யாருன்னு சொல்லிட்டேன், கண்ணன் தான் கோவலர். குற்றமொன்றில்லாத அப்படின்னா பெருமாள் எந்த கைகரியம் பண்ணாலும் அவனுக்கு பெருமாளுக்கு குற்றம் பாதிக்காது, பாவம் ஒட்டாது பெருமாளுக்கு. எதை போலன்னா உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா மேற்கோள் சூரியனை போல. சூரியன் என்ன பண்றது? சூரியன் எல்லா இடத்துலையும் பிரகாசத்தை கொடுக்கிறது. ஒரு யாகசாலையிலையும் பிரகாசத்தை கொடுக்கிறது, குளத்திலையும் பிரகாசத்தை கொடுக்கிறது, குட்டையிலையும் பிரகாசத்தை கொடுக்கிறது, சாக்கடையிலையும் பிரகாசத்தை கொடுக்கிறது. அதோடைய கிரணம் வருது. அதனால சூரியனுக்கு அசுத்தியான்னா சூரியனுக்கு அசுத்தி கிடையாது. அது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் எப்படி பண்ணணுமோ அதோடைய கைங்கரியத்தை அது பண்ணிட்டு இருக்கு. அதை போல பகவான் ஏழைன்னு பார்க்கறது இல்லை, ஏதலன்னு பார்க்கறது இல்லை, இவன் நல்லவன்னு பார்க்கறது இல்லை, இவன் கெட்டவன்னு பார்க்கறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே சமவிகிதமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய பரம்பொருள் பகவான். அதனால பகவானுக்கு எந்த இடத்தினாலேயோ எந்த வேற ஏதாவது நிலையினாலேயோ இல்ல மற்றவர்களுடைய சம்பந்தத்தினால கூட தோஷம் ஏற்படாதுன்னு சாஸ்திரம். பெருமாளுக்கே எல்லாருடைய தோஷத்தையும் விளக்கக்கூடியவருங்கிறதுனால தோஷ ரஹிதன்னே ஒரு திருநாமம். தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவன் பெருமாள் பரமாத்மான் அப்படின்லாம் சொல்றார். ஒரு ஆச்சாரியன் காலக்ஷேபம் செய்து வச்சுட்டு இருக்கார். சிஷ்யாலாம் கேட்கிறான், காலக்ஷேபம்லாம் சந்தையா கேட்கிறான். அவர் சொல்ற பெருமாள் எல்லாருடைய ஹிருதயத்தையும் இருக்காருப்பா, அந்தரியாமின்னு சொல்றது. அந்தரியாமின்னு ஹிருதயத்தில் இருக்கார். அந்த அந்தரியாமி பெருமாளுக்கு பக்கத்துல ஜீவன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உடனே ஒரு பையன் எழுந்து கேட்டான், ஜீவன் பண்ணக்கூடிய பாபம் எல்லாம் பெருமாளை ஒட்டுமா? பெருமாளை ஒட்டாதுப்பா. பெருமாளுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பெருமாள் சாட்சி பூதனா இருப்பான். இந்த ஜீவன் தான் புண்ணிய பாவத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பெருமாள் சாட்சி பூதனா இருப்பான். அவன் தான் இதுக்கெல்லாம் நம்முடைய கணக்கெடுப்பு அவன் தான் எடுத்து நமக்கு லாப நஷ்டத்தை, நமக்கு புண்ணிய பாவங்களை நமக்கு அனுகிரகிப்பான். அதுக்கான பலனை நமக்கு கொடுப்பான். அவன் தான் சர்வாந்தரியாமின்னு பேரு. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன் நம்முடைய ஹதயத்தையும் இருக்கான்னு சொன்னார். உடனே அந்த சிஷ்யன் கேட்டானா, எனக்கு புரியல சுவாமி, ஒரே இடத்துல தானே பெருமாள் இருக்கான், ஜீவனும் அங்கதான் இருக்குங்கிறேன். அப்படிங்கிறது ஜீவனுக்கு மட்டும் சம்பவிக்கும், பெருமாள் சம்பவிக்காதா? என்ன இப்படி சொல்றேன்னு ஆச்சாரியனை கேட்டான் அந்த சிஷ்யன். ஆச்சாரியன் சொன்னார், சமயம் வரைச்சே சொல்றேன்ப்பா, உட்காந்துக்கோ, மேற்கொண்டு பாடம் போகணும்னு காலக்ஷேபத்தை சொன்னார். காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே சிஷ்யன் அவெல்லாம் சேர்ந்து பேசிப்பாடு இல்லையோ, எப்படி பாத்தியார மடக்கி நிமித்திய ஒரே இடத்துல தான் ரெண்டு திக்கு முக்காடி போயிட்டு பதில் சொல்ல தெரியல பாரு. அதனால அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் பொறுமையா இருப்பா, சமயம் வரத்தேன்னு அதுக்கு சமாதானம். அதுக்கு இனிமே சமயம் மறுபடியும் நம்ம கேட்க போறோம்னா மறுபடியும் அவர்கிட்ட கூட சொல்ல போறாரா, எப்படி மடக்கி நம்பத்தியா அப்படிங்கிற ஆனா சிஷ்யம். உடனே ஆச்சாரியன் அன்னைக்கு மறுநாள் ஆச்சாரியன் மற்றொரு ஆச்சாரியனுக்கு திருநட்சத்திர மகோத்சவம், அவருடைய பூர்வாச்சாரியாளுக்கு. உடனே ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் சொன்னார், காலக்ஷேபம் சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியன், நம்முடைய பூர்வாச்சாரியாளுக்கு இன்னைக்கு திருநட்சத்திரம், நாளைக்கு
அதனால பாளையமெல்லாம் பண்ண வேண்டியிருக்கோன்னு தலிகை பண்றவாளை கூட்டு சக்கரை பொங்கல் பண்ணுங்கோ, அதே நெய் விட்டு முந்திரி பருப்பு சேர்த்து கமகமன்னு பண்ணுங்கோ, எல்லாருக்கும் விநியோகம் ஆகட்டும் அப்படின்னு விட்டாலும் எல்லாரும் சக்கரை பொங்கல் கோட்டி சாத்துமராச்சு சக்கரை பொங்கல் விநியோகம் பண்றா எல்லாரும் சாப்பிடுங்க, குழந்தைகள்லாம் சாப்பிடுங்கன்னு ஆச்சாரியர். இந்த கேள்வி கேட்ட பையனையும் சாப்பிட சொன்னார், அவனும் சாப்பிட்டான். உடனே சக்கரை பொங்கலை கிட்ட சாப்பிட்டுட்டான். சக்கரை பொங்கல் காலியாக எடுத்து அந்த பையனை பார்த்து கேட்டார் ஆச்சாரியன், அப்பா இன்னும் கொஞ்சம் சாதிக்க சொல்லட்டுமா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டார். சரி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா இன்னொரு கொடுக்க சொன்னார். அதையும் சாப்பிட்டு போய் கையேறி பின்ன வந்துருங்கோ, சித்தமாக நம்ம காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கலான்னு எல்லாரும் கையேறி பின்ன வந்துட்டான். போறச்சே அந்த பையன் பேசிக்கிறான் இன்னொரு பையன்கிட்ட, ஏடா இத்தனை பேர் இருக்கீங்களோ உங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டாரா? ஏன்னா இன்னைக்கு நான் எதுவும் கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, அதுக்காக தான் அவர் கொடுத்துருக்காரு. ஒருவேளை நேற்றுக்கு இந்த மாதிரி அவன் கேட்டானே எனக்கு சமாதானமா கூட இருக்கலாம், அதுக்காக இன்னொரு சாதிக்கு சொல்லியிருக்காரு கவனிச்சியா அப்படின்னு நானும் பேசிட்டு போறானோ. காலக்ஷேபம் ஆரம்பிச்சது, ஆச்சாரியன் ஆரம்பிக்க போறச்சே உட்கார்ந்தார், எல்லாரும் சேவிச்சுட்டு உட்கார்ந்தா சிஷ்யாலாம். இந்த கேள்வி கேட்ட பையனை பார்த்து, அப்பா கையை அலமிட்டு வந்துட்டியான்னு. ஆமா கையில அலமிட்டு வந்துட்டாடியே. இப்ப கையில எதுக்கு அலமின, வெறும் அப்படியே இருக்கலாம், நெய் பிசுக்கெல்லாம் ஒட்டுறது சொல்லியோ அதுக்குதான் அலமின. சரி வாய் அலமினியோன்னு, வாயில அலம்புறது என்ன, அங்க பவுடர் இருந்தது கையை மட்டும் அலம்பினேன், வாயில சபீனா பவுடரை போட்டு அலம்புறது தானப்பா அப்படின்னா. அவன் சொன்னானா வாயை இப்படி அலம்புவாளா, பைப வாயை கொப்பிடிச்சு அவ்வளவுதான், வாயில ஒட்டாது சுவாமின்னாரு. ஏன்னா சாதாரண அல்ப சக்கரை பொங்கலே கையில ஒட்டுறது வாயில ஒட்டாது நீ சொல்ற, எல்லாம் ஒரே உடம்புல தானே இருக்கு, துளியோட்டு ஒரு பொடியை வாயில போட்டு வாயை கொப்பிடிச்சிட்டு வாயே அப்படின்னாரு. இல்லை அது விஷம், நான் அது பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான்டா பகவான் ஒரே இடத்துல இருக்கான், ஜீவனும் ஒரே இடத்துல இருக்குன்னா ஜீவனுக்கு தான் ஒட்டும், பெருமாளுக்கு ஒட்டாதுன்னா அப்படின்னு சொல்லி புரிய வச்சாரோ. சாட்டாங்கமா விழுந்து என்னுடைய அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிற அபராதத்துக்குன்னு என்னை மன்னிச்சுக்குவோன்னு விழுந்தாரோ. அப்படி புரிய வைப்பாலும் ஆச்சாரியெல்லாம். அதனால பெருமாளுக்கு எந்த இதுவும் ஒட்டாது. அதனால இங்க குற்றம் ஒன்று இல்லாத, குற்றமே இல்லாத. என்ன குற்றம்னா பெருமாள் என்ன பண்ணுவார், போர் யுத்தம் நடந்துட்டு இருந்ததுன்னா ஒருத்தன் என்ன விட்டுருங்கோன்னு புறமுதுக்கு காட்டி ஓடினான்னா, அடி வாங்க முடியாம தெம்பு இல்லாம ஓடினான்னா அவனை போய் வதம் பண்ண மாட்டார் பெருமாள், விட்டுருவார். அந்த மாதிரி இருக்கிறவளை வதம் பண்ண மாட்டார். நிலாயுத பாணியா ஒருத்தர் இருக்காருன்னா அவனோட போய் யுத்தம் பண்ண மாட்டார், போயிட்டு வாப்பர். ராவணனையே இன்று போய் நாளை வார்னர் சக்கரவர்த்தி திருமகன் ஆயுதங்கள்லாம் அடிச்சுட்டார், ஆயுதங்கள்லாம் இழந்து நிராயுத பாணியா நிற்கிறான். ராவணனை பார்த்து சொல்ற, நீ நாளைக்கு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாப்பா, என்ன ஆயுதம் வேணுமோ எடுத்துட்டு வா அப்படின்னு. ஒருவேளை அதுக்குள்ள திருந்துவானோ, திருந்து சரணாகதி பண்ணிப்பானோன்னு பெருமாளுக்கு திருவுள்ளமா கடைசி சான்ஸா அப்படியும் கொடுத்து பாக்குறாரு. அப்படிப்பட்டவாள்லாம் அடிக்க மாட்டான். அதனால அப்படின்னு சாரமான ஒரு அர்த்தம் இருக்கு இதுக்கு. சாரமான அர்த்தம் என்னன்னா ஆசிரியர்களுடைய குற்றங்கள் பாராமை. ஆசிரியர்கள்னா பெருமாளுடைய திருவடியை அடைஞ்சு விட்ட பாகவதாள், சரணாகதி பண்ணின்றதான பாகவதாள், பிரபன்னாள். அவளுடைய குற்றத்தை பெருமாள் பார்க்கவே மாட்டாராம், அவளுடைய தோஷத்தை பார்க்கவே மாட்டாராம். ஏன்னா பாசுரத்துல பெரியாழ்வார் அனுகிரகிக்கிறார், தன்னடியார் திறத்தகத்தே தாமரையாளாகிலும் சிதகு உரைக்கு மேல். தன்னடியார் திறத்தகத்தே தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல். என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும். அடியார் திறத்தகத்தே. ஆச்சரியமான குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரம் ஒன்று இருக்கு. அதுல சொல்ற அவருடைய குலசேகர ஆழ்வார் அப்படி பாகவதால மதிக்கக்கூடியவர். அதே மாதிரி ஆழ்வார்கள் எல்லாம் ஏக்க கண்டர்கள் சொல்றது. ஒரு ஆழ்வார் மாதிரியே மற்றொரு ஆழ்வார் அதே விஷயத்தை சொல்லுவார், அதே மாதிரி பேசுவார். எல்லாரும் ஏக்க கண்டர்கள் சொல்றது. அந்த மாதிரி பெரியாழ்வார் சொல்ற, தன்னடியார் திறத்தகத்தை. பெருமாளும் பிராட்டியும் பேசிக்கும் பொழுது பெருமாள் சொல்லுவாரா, தன்னடியார் என்னுடைய அடியாருடைய திறத்தகத்தில் யாருமே குற்றம் சொல்ல முடியாது, அடியார் திறத்து குற்றம் சொல்ல முடியாது. பிராட்டி சொல்லவே மாட்டா. ஒரு கால் பிராட்டி சொன்னாலும் சொல்லவே மாட்டா, சொன்னாலும் பெருமாள் சொல்லுவாரா, என்ன அடியார் அது செய்யார், என்னுடைய அடியார் செய்ய மாட்டா. செஞ்சாலேன்னு சொல்றேனே அப்படின்னா, செஞ்சாலும்
பெருமாள் பார்த்துப்பார், நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில செஞ்சிருப்பாளே தவிர அவ விரோதமா எண்ணிட்டு செய்ய மாட்டா. செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும். பெருமாள் பார்த்துப்பார், நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு செய்வாளாம். அப்படி இருக்கக்கூடிய பாகவதாள் அப்படின்னு பாசுரத்தை சொல்றா. நன்றி செய்தார் என்பது போலும். ஏன்னா விபீஷணனுக்கு லங்காபுரி ராஜ்யத்தை பெருமாள் முடிசூட்டி வச்சுட்டார். பெருமாளை பிரிஞ்சு இருக்க முடியல விபீஷணனுக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவன் ஸ்ரீரங்கத்திலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேங்கிறார். பெருமாள் சொல்ற, நான் ரங்கநாதனா இருக்கேன், இங்கேருந்து உன்னை கடாட்சிச்சுட்டு இருக்கேன். ரங்கநாதனே கையில தூக்கி கொடுத்தார். இங்க அனுஷ்டானம் பண்றதுக்காக கீழே இறக்கி வச்சுட்டார். ரங்கநாதன் இங்கே இருக்க விட்டார். இங்க தர்மவர்மான ஒருத்தன் அவன் பெருமாளை உபாசனை பண்ணிட்டு இருந்தான். மகாராஜா அவனுடைய கண்ணை திறக்கும் போது பார்த்தா பெருமாள் பிரத்யட்சமாயிட்டார். பெருமாள் அவன் கொண்டு வச்சது தெரியாது. நம்ம நினைச்ச பெருமாள் கிடைச்சுட்டார், பிரம்மதேவன் ஆராய்ச்ச பெருமாள் இங்க வந்துட்டார், நமக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம் அப்படின்னு உற்சவங்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். பெருமாள் நான் இங்கேயே இருக்க விட்டார். மண்ணுடைய விபீடனர்கா மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவர் காளாவரே. என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்ற ஒருவர்க்கு ஆளாவரே. அப்படி இங்கேருந்து நான் உன்னை கடாட்சிக்கிறேன், போயிட்டு வாராம். அப்படி கருணை உள்ளதான பெருமாள் தன்னடியாரு சொல்லுவாரா பெரியாழ்வார் சொல்றார். உடனே அவர் பெரியாழ்வார் கடைசியில சொல்ற, என்னுடைய திருவரங்கர். எப்படி சம்பந்தமா இருக்கும்? பெருமாளுக்கும் பாகவதாளுக்கும் ஒரு சம்பந்தம். அவர் என்னுடைய திருவரங்கர் கன்றியும், திருவரங்கனை விட்டுட்டு வேற யாராவது ஆசிரியிப்பாளா? மற்றொருவருக்கு ஆளாவரே அப்படின்னு அனுபவிச்சார் இல்லையா? அதனால பாகவதாளிடத்துல அவ்வளவு பிரேமை பெருமாளுக்கு. குற்றமே பாகவதாளிடத்துல குற்றம் பாராமை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணம் பகவானுக்கு உண்டாம். அதனால குற்றம் ஒன்றில்லாத கோவலன் யாருன்னா கிருஷ்ணன். அந்த கோவலனுக்கு பொற்கொடியே, அந்த கோவலனான கிருஷ்ணனுக்கு பொற்கொடி போன்றவளே. எப்படின்னா ஜனகருடைய குலத்துல ஜனகருக்கு அவதரிச்ச சீதை எப்படி ஒரு ஜனகருக்கு ஒரு பொற்கொடியோ, அதே மாதிரி இந்த ஆயர்பாடியில இந்த இந்த ஆயர்பாடியில ஒவ்வொரு பெண்களா எழுப்படும் பொழுது இந்த பெண்மணி ஒரு பொற்கொடி அப்படின்னு அனுபவிக்கிறது. புற்றரவல்குள் புனமையிலே போதராய். புற்றரவல்குள்னா சமுதாய சோபைன்னு சொல்லிட்டா, அவயவ சோபை, அவளுடைய அவயவங்கள்லாம் வர்ணிக்கிறது. அதனால புற்றரவல் சமுதாயம் எல்லாம் சேர்த்து அனுபவிக்கிறது சமுதாய சோபை. புனமையிலேன்னு ஒரு பதம் போட்டா, புனமையிலே போதராய். புனமையிலேன்னா மயில் இருக்கு இல்லையா, மயில் போல கேசத்தை உடையவளேன்னு அர்த்தம். புனமையிலே போதராய், மயில போன்ற அந்த சாடி கேசத்தை உடையவளே. போதராய் கிளம்பி வா, எழுந்து வாமா, புறப்பட்டு வா அப்படின்னு உள்ள இருக்கிறவளை வெளியில இருக்கிற ஆண்டாள் எழுப்புறா. உடனே உள்ள இருக்கிறவள் சொல்றா, அந்த பொற்கொடி சொல்றா, எல்லாரும் வந்துட்டாளா, எல்லாரும் வந்துட்டா, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து முற்றம் புகுந்து எல்லாரும் முற்றம் புகுந்து நின்றோம். எல்லாருமே வந்தாச்சுமா, எல்லா தோழிகளும் வந்தாச்சு. எல்லாரும் உன்னுடைய முன்னாடிதான் உங்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு முற்றம் இருக்கு. அந்த முற்றத்துல எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். எதுக்காக? நீ வரணுங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதனால வந்தாச்சுங்கிறார். இந்த முற்றத்தை பத்தி சொல்லும் பொழுது குலசேகர ஆழ்வார் அனுபவிக்கிறார். நம்ம ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு முற்றம் இருக்கு இல்லையா, ரங்கவிலாசம்னு போய் சேவிக்கிறோமே, ரங்கவிலாசம் அது திருமுற்றம்னு பேரு. ஆழ்வாருடைய மங்களாசாசனம் திருமுற்றம்னு பேரு. உள்ள பெரிய பெருமாளை சேவிக்கிச்சு 2 தூண் இருக்கும். அது துவயமந்திரத்தை ஞாபகப்படுத்துறதுன்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனம் நமக்கு ஆச்சாரியாளர் சொல்லி கொடுக்குறார். அதனால இங்க குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரத்துல பாகவதாருடைய உயர்வை பத்தி அனுபவிக்கிறார். ஏகடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்னிராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் அனங்கன் கோயில் திருமுற்றம் சேரிசை தொண்டர் சேவடி
செடிஞ்சேரியன் சென்னி கடிவனே செடிஞ்சேரியன் சென்னிக்கு அணிவனே ஏறடர்த்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும். ஆச்சரியமான பாசுரம். குலசேகரன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவர் என்ன பண்ணுவார், குலசேகரன் சேர வம்சத்துல தோன்றினவர். கொல்லிக்காவலன் அவருக்கு திருநாமம். கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன் அப்படிலாம் அவரை பெருமையா சொல்றது. அதனால பாண்டிய தேசத்தையும் சோழ மண்டலத்தையும் ஆண்டுட்டு வந்தவர். பரம்பரையா அவர் அவருடைய அரண்மனையில ஒரு ராமர் சன்னதியை கட்டினார். ராமனிடத்துல ரொம்ப பக்தி உள்ளவர். பாகவதாலாம் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுவார். ராமனுடைய ஒரு திருவாபரணம் புனர்வசு அன்னைக்கு திருமஞ்சனம் பண்றச்சு அந்த திருவாபரணம் காணா போயிடுது அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. அந்த பாகவதாலாம் காணா போயிடுச்சுன்னா அந்த பாகவதால ஒருத்தர் அதை எடுத்து வச்சுட்டு இருக்கா. எடுத்து மறைச்சு வச்சுட்டு இருக்கா. ஏன் மறைச்சு வச்சுட்டு இருக்காருன்னா, எப்ப பார்த்தாலும் குலசேகர ஆழ்வார் அரசாங்கத்தை கவனிக்காம பாகவதால்னு போயிட்டு இருக்காருன்னு துவேஷம். அதனால அதை எடுத்து மறைச்சு வச்சிருக்கா. மறைச்சு வச்சுட்டு இந்த திருவாபரணத்தை காணும்னு அவர் இடத்துல போய் சொல்றா. அரசே, பரம்பரையா இருக்கக்கூடிய ஒரு திருவாபரணத்தை காணும். உடனே அவர் சொல்ற, அந்த திருவாபரணம் எப்படி போகும்பா, யாரோட அரண்மனைக்கு உள்ள வர முடியாது, பாகவதால் தான் வருவான்னு. அதுதான் நான் சொல்றேன், பாகவதால் தான் ஒருத்தர் எடுத்துக்கணும், ஒருத்தர் இதை எடுத்துக்கணும்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு சேவகன் சொல்றான். அப்ப எல்லாம் துவேஷம் முடிச்சு சொல்றான். ரொம்ப வருத்தமா போயிடுத்து குலசேகர ஆழ்வாருக்கு. பாகவதால் போய் இப்படி சுவீகரிப்பாளா? பாகவதால் இருக்கிறதெல்லாம் கொடுப்பாளே தவிர பெருமாளுடைய திருவாபரணத்தை அவ சுவீகரிப்பாளா? அவ ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு அவர் மனசுனால நினைச்சார். திட சிந்தை அவருக்கு. உடனே என்ன பண்ணினார், சரி பாகவதா எடுத்தபடியா இருக்கட்டும், பாகவதா அதை எடுக்கலன்னு நான் பிரதிஜை பண்றேன். ஒரு குடத்தை எடுத்துன்னு வாங்கோ, அந்த குடத்துல விஷமுள்ளதான பாம்பை உள்ள போட்டுருங்கோ. நான் சத்தியம் பண்ணி அந்த குடத்தை நடுவுல வச்சுருங்கோ. எல்லாருமே பார்க்குங்க, கண்ணுக்கு நேர, எல்லாரும் கண்ணுக்கு நேரையே பண்றேன். என் பாகவதாள், இங்க இருக்கக்கூடிய பாகவதாள் யாரும் திருவாபரணத்தை திருடி இருக்க மாட்டா, இது சத்தியம். இது அசத்தியமாக இருந்தா அந்த பாம்பு என்னை தீண்டட்டும்னு கையை உள்ள விடுற. ஒரு காலத்தை தீண்டு விடுத்துடும், நீங்க சொல்றது நான் உண்மையில ஒத்துக்கிறேன் அப்படின்னாரா. அந்த சேவகர்கள்ட்ட எல்லாம் யார் வாதாடினாலும் அவள்கிட்ட குடம் கொண்டு வரப்பட்டது. விஷமான பாம்பு அதுக்குள்ள விட்டுட்டா அந்த பாம்பு உள்ள படுத்துட்டு இருக்கு. உடனே இவர் பிரதிஜை பண்ணிட்டு குலசேகர ஆழ்வார் கையை உள்ள விடுறார். உள்ள விட்டா அந்த பாம்பு இருக்கிறது தெரியறது. பாம்பையே தொடர்றார். இந்த பாம்பு சீரல. இவர் கைய ஒரு கொத்து ஒண்ணு போட்டுடல, கடிச்சுடல. அது எந்த கைய வச்சாரோ அந்த கை வழியாட்டு அந்த பாகவதாவுடைய திருக்கை இல்லையா, இந்த பாம்புக்கு கூட அந்த ஞானம் இருக்குமா. அந்த கையை அப்படி எடுத்து அந்த கை வழியாட்டு இப்படியே திருமேனிக்கு வருதான். அவர் கடிக்கவே இல்லை. அத்தனை பேரும் கண்கூடா பார்த்துட்டு இருக்கா. இப்ப நீங்க புரிஞ்சுதா? அதை தனியன்ல வைக்கிறா. ஆரம் கட பர நண்பர் கொள்ளாதென்று, ஆரம் கெட பத நண்பர் கொள்ளாரென்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவள் மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர்கோள் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே சேரல் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. ஆரம் கெட, ஆரம்னா மாலை சொல்லிட்டேன். பர நண்பர் பகவதால் எடுத்துட்டான்னு சொல்றியப்பா, இல்ல கொள்ளார் என்று அவர்களுக்கே பாரம் கொடு குடப்பாம்பில் கையிட்டவள். நிரூபிச்சார். நிரூபிச்சுட்டு குலசேகர சொன்னார், இவ்வளவு நீ வாதாடினியப்பா, நீ இந்த பாகவதால் தான் எடுத்திருப்பான்னு சத்தியம் பண்ணி இதுல விடு கைய, உண்மையை பார்ப்போம்னாரு. எல்லாரும் ஓடிப்பட்ட இருக்கிறது தெரியாம. அதனால அப்படிப்பட்ட பாகவதால் இடத்துல ஒரு குற்றம் காணாமைன்னு ஒரு குணம், அதை விட அவள் இடத்துல ஒரு பக்தி, திடமான பக்தி அவள் இடத்துல. அதனால இங்க பாசுரத்துல சொல்றா, ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும்.
நப்பினியை நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக 7 காளைகளை அடக்கி கல்யாணம் பண்ணிட்டியே பிரபு. வராக ரூபம் எடுத்து நீ என்ன பண்ண, பூமியை உத்தாரணம் பண்ணினியே தண்டத்தினால. ஏன்னா ஏக சிங்க தனுஷ்ததான்னு வாக்கியம். பெரிய காண்டாமிருகம் போல அந்த உருவமா அந்த 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 வராக மூர்த்தி அப்படி இருப்பாராம். ஏக சிங்கம்ங்கிறா, ஒரே ஒரு சிங்கம், ஒரே ஒரு கொம்பு தான் அப்படி இருக்குங்கிறா. அந்த கொம்புனால கீண்டு மகாலட்சுமியை உத்தாரணம், பூமியை உத்தாரணம் பண்ணினியப்பா. ராமனாக பிறந்து ராவணனை அழிச்சு தேவர்களுக்கெல்லாம், இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் அபயம் கொடுத்தியே பிரபு. இதெல்லாம் இவ்வளவு காரியம் பண்ணினியேன்னு அந்த பாகவதாலாம் நினைச்சு 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 பாடி பாடி கண்ணீர் மல்கி, நம்மாழ்வார் சொல்றாரு இல்லையா, ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று பாடி பாடும் இவ்வாறுதலேங்கிறார் இல்லையா. அந்த மாதிரி அப்படி கண்ணீர் மல்கி அந்த கண்ணீர் ஆறாக பெறுகிறது. அந்த ஆறை அப்படி கையினால எடுத்து 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 வாரி இறைக்கிற மாதிரி இருக்கு பாகவதாவுடைய கண்ணீர். பாகவதாவுடைய திருவடி துகள் கீழே இருக்கு. அந்த மண்ணு சேர்றது, ஜலம் கண்ணீர் சேர்றது, ரெண்டு சேர்ந்தா ஒரு சேரு குழம்பாயிடுறதாம். குலசேகராழ்வார் சொல்ற, அந்த சேரு குழம்பை எடுத்து என் சென்னிக்கு அணிவனே, என்னுடைய செருசு மேல நான் தரிச்சு பேங்கிறது. பாகவதால் இடத்துல அவ்வளவு அவ்வளவு பிரதிபக்தியா இருக்கு அப்படின்னு அனுபவிச்சார் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட பாகவதால் பெருமையை சொன்னவன உள்ள இருக்கிறவ சொன்னாலாம், இப்ப நான் வெளியில வந்து நான் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லுங்க. முகில் வண்ணன் பேர் பாட, முகில் வண்ணன் பேர் பாட. முகில்னா வானம், முகில்னா மழை வரக்கூடிய ஸ்திதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கர்ப்போட்டமான ஒரு நிலை அந்த முகில் வண்ணன். ஏன்னா கருவுடை மேகங்கள் கண்டான்னு பெரியாழ்வார் சொன்னார். திருமங்கை ஆழ்வார் மின்னுமா மழை தவழும் மேகவண்ணான்னு சொன்னார். எல்லாருமே எப்படி வர்ணிக்கிறார் பெருமாள், மேகத்துடைய நிறத்தை ஒத்தவனேங்கிறார். மேகத்துடைய நிறம் கருமை, அது ஒத்தவனே. அதனால முகில் வண்ணன் பேர் பாட, மேக நிறமுடைய கண்ணன் நம்ம பாட வேண்டாமா, அதனால எழுந்து ஓடிவா அப்படின்னு கூப்பிடுறாள். சரி, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புனமையிலேன்னு இதுக்கு முன்னாடி சொன்னா, இங்க என்ன சொல்றா, முகில் வண்ணன் பேர் பாடன்னா. புனமையிலேன்னு கூட்டா ஆண்டாள் வெளியிலேருந்து, அம்மா புனமையிலே, புனமையில போல அழகாக அந்த கேசபாரம் அழகா இருக்கு, மயில போல கேசபாரம் உடையவளே, புனமையிலே போதராய் எழுந்திருப்பா, புறப்படு, நாம நோம்பு நூற்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம், வாமான்னு கூப்பிடுறாளாம் ஆண்டாள். இங்க சுவாரஸ்யம் என்னன்னா, புனமையிலேன்னு கூட்டுட்டு இங்க வந்து முகில் வண்ணன் பேர் பாடன எடுக்க ஒரு சம்பந்தம். கருமையான மேகத்தை பார்த்தா மயில் தன்னை மறந்து அந்த மேகத்தை பார்த்து தோகையை விரிச்சு ஆடுறது இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணனாகிறதான முகில் இங்க வந்திருக்கான். கிருஷ்ணன் நம்ம வரப்போறான், கிருஷ்ணன் வந்திருக்கான்னா நீ உடனே ஓடி வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவனை பத்தி நீ பாடணும் இல்லையா, அவனை பத்தி நீ ஆடணும், அவனை பார்த்து ஆடணும் இல்லையா. அதனால இங்க சொல்ற, மயில போல இருக்கியே, மேகவண்ணனான கிருஷ்ணன் இங்க வந்துடுவா, வா நீ உள்ளே இருந்து வெளியில வா, அவனோட பாடலாம் ஆடலாம்ங்கிறது. திருவிருத்தத்துல சுவாமி நம்மாழ்வார் சொல்ற, மேகங்களை பார்த்து கேட்கிற, மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனியோக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர். மேகங்களை பார்த்து கேட்கிற, நீங்க பெருமாளுடைய திருமேனி போல இருக்கே, இப்ப இது வரைக்கும் வர்ணிச்சவாள்லாம் மேகம் போல பெருமாள் இருப்பான்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே பரட்டி போடுற நம்மாழ்வார் திருவிருத்தத்துல. மேகங்களை பார்த்து அவர் கேட்கிற, மேகங்களோ உரையீர், நீங்க எல்லாம் சொல்லும் போல பெருமாளுடைய திருமேனியோட அதோட சரிசமமான ஒரு திருமேனி, திவ்யமான திருமேனி இருக்கே, யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர், இந்த பாக்கியம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கிறது. அதனால அப்படி ஒரு மேக நிற வண்ணனை பாட வேண்டாமா, அதுக்காகத்தான் கூப்பிடுறேன் அப்படின்னு அதுக்கு சொல்றாலும் மறுபடியும் பதில் இல்லையா, உள்ள உறங்குறவள் பதிலே சொல்லலையா, பேசாமே இருக்காளாம், படுத்துட்டே இருக்காளாம். உடனே வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சொல்றா, அம்மா இப்படி இருக்கியம்மா, சிற்றாதே பேசாதே, எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிற, அசைஞ்சும் கொடுக்க மாட்டேங்கிற, செல்வ பெண்டாட்டி நீ யார் தெரியுமா,
நீ செல்வ பெண்டாட்டி. யாருக்கு தெரியுமா செல்வ பெண்டாட்டி? செல்வ பெண்டாட்டின்னா செல்வம் அப்படின்னா பகவானுடைய கல்யாண குணமாகிற அனுபவிக்கக்கூடிய ஒரு செல்வமானது ஒரு இடத்துல இருக்குங்கிறார். பகவத் சம்பந்தமான செல்வம், மற்ற செல்வம் எல்லாம் செல்வம் செல்வம் செல்வோம் போயிடும். எந்த செல்வம் சாஸ்வதமா இருக்கும்னா, நீ ஒரு பெருமாளுக்கு ஒரு திருத்துலா கொண்டு கொடுக்கிற, சாஸ்வதமா இருக்கும், அந்த புண்ணியம் சாஸ்வதமா இருக்கும். நீ பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம், ஒரு நெய்யை விட்டு விளக்கேற்றுற, சாஸ்வதமா இருக்கும். பெருமாளுக்கு ஒரு உபகாரம் தடுக்கி சமர்ப்பிக்கிற, சாஸ்வதமா இருக்கும். அந்த கைங்கரியம் நீனே பண்ற, ஒரு குடம் தீர்த்த கொண்டு இழுத்து கொடுக்கிற, பெருமாளுக்கு புஷ்பத்தை வாங்கி கொண்டு வைக்கிற, அர்ச்சகால் தான் எல்லாம் பண்ண முடியும். கூட உபகார கைங்கரியம் பண்ணினாலே இந்த தோட்டத்துக்கு ஜலம் விடுறது, இந்த தோட்டத்துக்கு பாத்தி கட்டுறது, இந்த தோட்டத்துக்கு புஷ்பத்தை கிரகிச்சு பெருமாளுக்கு கொடுக்கறது, இதெல்லாமே கைங்கரியம் தான். இந்த கைங்கரியமே ஒரு ஆராதனம்னு சொல்றது. நீ எதை பண்ணாலும் அது திருவாராதனம். அர்ச்சகால் பெருமாளை தொட்டு திருவாராதனை பண்றதுக்கு சமமானது நீங்க பண்றது கூடிய கைங்கரியம். அதான் நம்மாழ்வார் சொன்னார், கடைத்தலை சீக்க பெற்றால் கடிவினை களையலாமே. இந்த கோயில் இவ்வளவு குப்பையா இருக்கேன்னு ஒரு விளக்கு மாத்த எடுத்து நீங்க பெருக்கினா கூட கைங்கரியம். கடைத்தலை சீக்க பெற்றால், ஒரு சன்னிதானத்துல ஒரு விளக்கு, ஒரு குப்பையை நீங்க பெருக்கினேன்னா அது மகாபாகியம். நம்ம ஆத்துல தான் பெருக்கிட்டு இருக்கோமே, கோயில வந்ததுக்கு விளக்கு மாத்த எடுப்பானேன்னு கௌரவம் பார்த்தேன்னா நமக்கு தான் அது கஷ்டம். நாம கைங்கரியம் பண்ணணும்னு கைங்கரிய புத்தியோட பண்ணணும். கைங்கரியம் தான் இங்க எல்லாரும் ஒண்ணும். தகுதி என்னன்னா, யார் யார் எது பண்ணமோ அதை தான் அவ பண்ண முடியும். வாசல்ல கோயில் வாயில் காப்பாத்தா வாசலை காப்பாற்ற முடியும். அதுக்கு அடுத்தது யார் பெருமாளுக்கு வேணுங்கிற வஸ்துக்களை எடுத்து கொடுக்கணுமோ அவாதான் உத்ராணத்தை எடுத்து கொடுக்க முடியும். அர்ச்சகால் தான் பெருமாளை தொட முடியும். கைங்கரியப்படாது தான் மட்டும் அனுபவிக்க முடியும். யார் யாருக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியோட பெருமாள் உகக்கக்கூடிய கைங்கரியத்தை பக்தியோட, பக்தி பாவத்தோட நம்ம செஞ்சுட்டோம்னா பெருமாள் உகக்கிறான். என் பாவம் தன் பவதின்னு வாக்கியம். எந்த பாவத்தோட நீ கைங்கரியம் பண்றியோ பகவான் ஏத்துக்கிறான். அதனால இங்க சொல்றா, இவ்வளவு தூரம் நான் கூட்டு இருக்கேனே, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ பெருமாளுக்கு கிருஷ்ணனை அனுபவிக்கக்கூடிய கைங்கரியமாகிறதான ஒரு செல்வம் உன்னிடத்துல இருக்கு. செல்வ பெண்டாட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமாளுக்கு கிருஷ்ண வல்லபை, கிருஷ்ணனுடைய நீ வல்லபை, கிருஷ்ணனுக்கு பிரீதிகரமானவள். அதனால நீ எதுக்கு இவ்வளவு சொல்லியும் நீ எட்டுக்கு உறங்கும் பொருள், நீ எதுக்கு இந்த மாதிரி உறங்கிட்டு இருக்க, அதுக்கு காரணம் எனக்கு தெரியலையே, அந்த காரணத்தை சொல்லு அப்படின்னு பிரார்த்திக்கிறா வெளியில இருந்தபடி அப்படின்னு பாசுரத்தினுடைய அனுபவம். அடுத்த பாசுரத்தை நாளைக்கு நம்ம அனுபவிப்போம். இன்னைக்குள்ள பாசுரத்தை நாளைக்கு அனுபவிப்போம். கனைத்திலங்கட்டதுமை நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால், மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம், யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதா தஸ்மை வேங்கடநாதாய மமநாதாய மங்களம், ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம், ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகீமகீஷாக, கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம், லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து, சுகினோ பவந்து.